शतमकमणिनीलाचारुकल्हारहस्त स्तनभरनमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिहिताभिष्टग्भिरः कृष्टनाथा विलसदु हृदि गोदा विष्णुचित्तात्मजामः कोलच्छुरिशङ्गै मायन् செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனள் தென்திருமல்லினாடி செழுங்குழல் மேல் மாலைத் தொடை தென்னரங்கற்கீயும் மதிப்புடைய சோலைக்கிளி அவள் துயனற்பாதம் துணை நமக்கே கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர் விளராகில் சார்வது சதிரே ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் மாத்ருஷா கிஞ்சனத்ராணபத்த கங்கனபானயே भगिन्यै यतिराजस्या गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्. भवांस्तु सह वैदेह्या गिरिसानुसुरंस्यते अहं सर्वं करिष्यामि जाग्रतः स्वपतश्चते என்பது ஸ்ரீ இளைய பெருமாள் லக்ஷ்மணனுடைய அற்புதமான வார்த்தை. நம்முடைய சம்பிரதாயத்திலே லக்ஷ்மணனுக்கு இளைய பெருமாள்னு திருநாமம், பெருமாள்னு ராமனுக்கு திருநாமம், ராமனுடைய தம்பியாகிறபடியாலே இளைய பெருமாள்னு லக்ஷ்மணனுக்கு திருநாமம். அந்த லக்ஷ்மணன் ராமன் காட்டுக்கு புறப்பட்டு நின்ற காலத்திலே தெரிவித்ததுதான் இந்த ஸ்லோகம். ராமன் அவன் தசரதன் சொல் கேட்டு காட்டுக்கு போக வேண்டும்னு புறப்பட்டு நின்றான். பொழுது முதல்ல சீதையை அழைத்து கொண்டு செல்ல முடியாதுன்னு தெரிவித்தான். பிற்பாடு சரி சீதையை அழைச்சிட்டு போறேன்னு தெரிவித்தான். அப்பொழுது வந்து சேர்ந்தான் லக்ஷ்மணன். வந்து அண்ணா காலில் விழுந்தான். சப்ராது சரணௌ காட்டம் நிபீத்திய ரகுநந்தனா சீதாமுவாச்ச அத்தியசாக ராகவம் ச மகாபிரதம் என்கிறார் வால்மீகி பகவான். ராமனுடைய காலை கட்டியா பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டு சீதா பிராட்டியினுடைய முகத்தை பார்த்து அப்பொழுது வார்த்தை தெரிவித்தான் லக்ஷ்மணன். தேவியாரே, எம்பெருமான் ராமனை பார்த்து தெரிவித்தான், எம்பெருமானே, என்னை நீர் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும், காட்டுக்கு கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். ஏன் அங்கே வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லா கைங்கரியங்களையும் நான் செய்ய வேண்டும். பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசானு சுரம்சியதே என்று காட்டிலே சித்திரக்கூட்டம் பர்வதம், அதனுடைய தாழ்வரைகளிலே தேவரீரும் பிராட்டியும் ஆனந்தமாக விளையாடக்கூடிய காலத்திலே அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று நான் எல்லா அடிமைகளையும் செய்ய வேண்டும், தேவருக்கு சர்வவிதமான கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும். எப்பொழுது என்றால் ஜாகிரத ஸ்வபதச்சதே என்று தேவரீர் விழித்திருக்கக்கூடிய காலத்திலேயும் உறங்கக்கூடிய காலத்திலேயும் தேவருக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும்னு பிரார்த்தித்தான் லக்ஷ்மணன். இதே போலத்தான் பிரார்த்தித்தார் எங்கூர் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார். வரும் திருவேங்கடமுடையான் விஷயத்திலே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று எம்பெருமானே, ஒழிவில் காலமெல்லாம் என்று முடிவில்லாத காலம், அது எப்பொழுதும் உமக்கு கைங்கரியம் செய்து போற வேண்டும், வழிவிலா அடிமை என்று ஒரு குறைவும் இல்லாமல் தேவருக்கு சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்து போற வேண்டும்னு ஆழ்வார் திருவேங்கடமுடையானிடத்திலே பிரார்த்தித்தார். எப்படி லக்ஷ்மணன் பிரார்த்தித்தானோ எம்பெருமானிடத்திலே, எப்படி சுவாமி நம்மாழ்வார் அவர் திருவேங்கடமுடையானிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்தித்தாரோ வேண்டினாரோ, அதே போல ஸ்ரீ ஆண்டாள் அவள் ஒரு எம்பெருமானிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்தித்தாள். அது எந்த எம்பெருமான் அப்படின்னா அதுதான் இன்றைய உபன்யாசத்துக்கு உண்டான விஷயம். அவளுடைய
திவ்யதேசம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மிகவும் சமீபத்திலே இருக்கக்கூடிய திவ்யதேசம் மதுரைக்கு சமீபத்திலே பாண்டிய நாட்டிலே அமைந்ததாக இருக்கக்கூடியது திருமாலிரும் சோழமலை சொல்லக்கூடிய அற்புதமான திவதேசம், ஆச்சரியமான மலை தென் திருமாலிரும் சோலை என்றே கொண்டாடப்படுகிறது. எப்படி வடக்கிலே திருமலை திருவேங்கடமலை இருக்கிறதோ அதே போல தெற்கிலே அற்புதமான இந்த திருமாலிரும் சோழமலையிலே கோயில் கொண்டு நிற்கிறான் அழகர் சுந்தரபாகு. இந்த எம்பெருமானுக்கு திருநாமம் கள்ளழகர்னு திருநாமம். ரொம்ப அழகோடைய அவ்விடத்திலே எழுந்தருளி இருக்கிறான். அந்த எம்பெருமான் விஷயத்திலே தான் ஆண்டாள் கைங்கரியத்தை வேண்டினாள். எம்பெருமானே உனக்கு நான் அடிமை செய்ய வேண்டும்னு ஆண்டாள் பிரார்த்தித்தாள். எப்படி பிரார்த்தித்தாள்? என்ன கைங்கரியத்தை பிரார்த்தித்தாள்? அந்த எம்பெருமானிடத்திலே எதனாலே அப்படி ஆசை ஏற்பட்டது? அந்த எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறாள்? எப்படி அந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபடுகிறாள் என்பதுதான் இன்றைய உபன்யாசத்துக்கு உண்டான விஷயம். ஆண்டாளும் திருமாலிரும் சோழமலையும், திருமாலிரும் சோழமலை எம்பெருமானை ஆண்டாள் எப்படி அனுபவிக்கிறாள் என்பதை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். மொத்தம் 3 நாட்களாக இந்த உபன்யாச மாலை அமைந்திருக்கிறது. ஆண்டாள் எப்படி திருவேங்கடமுடையானை அனுபவித்தாள் என்பதை நேற்றைய தினம் அனுபவித்தோம். ஆண்டாள் எப்படி திருவரங்கனை அனுபவிக்கப் போகிறாள், எப்படி அனுபவித்தாள் என்பதை நாளை தினம் அனுபவிக்கப் போகிறோம். நடுவிலே இந்த திருமாலிரும் சோழமலை அழகர் அவரை எப்படி அனுபவித்தாள் என்பதைத்தான் இன்றைய தினம் அனுபவிக்கப் போகிறோம். சொல்லணும் தான், இந்த 2 பேரை காட்டிலும், திருவேங்கடமுடையானை காட்டிலும், திருவரங்கராஜனை காட்டிலும் திருமாலிரும் சோழமலை அழகரிடத்திலே தான் ஆண்டாளுக்கு மிகுந்த பிரீதி என்பதிலே சந்தேகமே கிடையாது. எப்படி சுவாமி தெரியும்னா, அதுவும் இந்த உபன்யாசத்தை கேட்டா தெரியும். என்னுடைய முடிவிலே தெரிவிக்கிறேன். ஆஹா, எதனாலே இப்படி பிரீதி ஆண்டாள் எப்படி அனுபவிக்கிறாள் என்பதை யதா அவகாசம் யதா மதி இந்த கோஷ்டியிலே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும் நம் எதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜிஎஸ் சுவாமி, இந்த ஜிஎஸ் சுவாமியினுடைய திருவடி பலத்தை கொண்டு அவருடைய நியமனானுகுணமாக இவ்விடத்திலே விண்ணப்பிக்கலாம் என்று தொடங்குகிறேன். ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே 8ஆம் திருமொழி அதிலே திருவேங்கடமுடையானுக்கு பாசுரமிடுகிறார். நேற்றைய தினம் அனுபவித்தோம் பூர்ணமாக. வெண்ணில மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து பார்த்தாள். மேலே எங்கு பார்த்தாலும் மேகங்களெல்லாம் வந்து கூடித்து ஆண்டாள் கண்முன்னே. கூடினவாறே இந்த மேகத்தை உடனே தூதுவிட வேண்டும், எம்பெருமானை விட்டு பிரிந்து விட்டோம், நம்மாலே பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை, இனிமே பெருமானை விட்டு பிரிஞ்சு நம்மால இருக்க முடியாது, உடனே அவனை பார்க்க வேண்டும், அவனோடே கலக்க வேண்டும், அவனோடே தழுவி மூழ்கி பரிமாற வேண்டும், அவனை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஆசை ஏற்பட்டது ஆண்டாள். பார்த்தா உடனே இந்த மேகத்தை அழைத்தாள். மேகங்கள் போங்கோ, ஏறா இங்கிருந்து புறப்படுங்கோள், புறப்பட்டு திருமாலிரும் சோழமலைக்கு போங்கோள், போய் என்னை பத்தி தெரிவிங்கோள், ஆண்டாள்னு ஒரு பெண் பிள்ளை உமக்கா காத்துருக்கான்னு சொல்லுங்கோ, சொல்லி திருவேங்கடமுடையானை அழைத்து கொண்டு வாங்கோள்னு மேகத்தை தூதாக அனுப்பினாள் ஆண்டாள். அவருடைய நிலைமை அவ்விடத்திலே எப்படி இருந்ததுன்னா சீதாபிராட்டியைப் போல இருந்தது. சீதாபிராட்டி அனுமானிடத்திலே தெரிவித்தாள், அனுமன்னு நீ போயிட்டு திரும்பி வர வரைக்கும், நீ அவ்விடத்துக்கு சென்று ராமனை அழைத்து கொண்டு வர வரைக்கும் நான் உயிருடன் இருப்பேனான்றதே சந்தேகம்தான். அப்படி ரொம்ப தளர்ந்து விட்டேன், இனிமேல் ராமனை விட்டு பிரிந்து என்னாலே இருக்க முடியாது என்கிற நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சீதாபிராட்டி ரொம்ப வருத்தத்தோடே தெரிவித்து தூதனுப்பினாள் அனுமான். அதே போன்ற நிலைமையிலே தான் அவ்விடத்திலே ஆண்டாள் பாசுரம் பாடினாள். அந்த மேகங்களை எல்லாம் தூதா அனுப்பினாள். என்ன வித்தியாசம்தான், ராமாயணத்திலே சீதை ஒருத்தனை தூதாக அனுப்பினாள், அனுமானை தூதாக அனுப்பினாள். அனுமான் புறப்பட்டு போனான், போய் தூது சொன்னான், ராமனை ஆக்ஷன் வந்துட்டான். இங்க என்ன ஆச்சுன்னா ஆண்டாள் இந்த மேகத்தை தூது அனுப்பலான்னு பார்த்தா. மேகங்கள் போங்கோ, திருவேங்கடமுடையானுக்கு போய் சொல்லுங்கோ, அங்கே ஆண்டாள் காத்துட்டு இருக்கான்னு போய் சொல்லி அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு தூது அனுப்பினா மேகம் எங்கேருந்து போகும்? மேகத்துக்கு என்ன அவ்விடத்திலே ஞானம் உண்டா? ஆண்டாள் விடத்திலே பாசுரம் பாடுறா, கிளம்பி போகணும்னு அந்த மேகத்துக்கு தெரியுமா? அது அதனுடைய சுவாவம். வருஷா காலத்துக்கு சேர மழை காலத்துக்கு சேர மேகங்கள் எல்லாம் கூடியிருக்கு. இருக்கும்போது ஆண்டாள் தூது விட்டால் இந்த மேகம் எங்கேருந்து போகும்? என்ன ஏற்பட்டதுன்னா மேகம் அங்கேயே வருஷிக்க தொடங்கிது. மழை ஜோலு பெய்ய ஆரம்பிச்சது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எங்கு பார்த்தாலும் மழை. அது மேகத்தை தூதா அனுப்புவோம் எம்பெருமான் வருவான்னு பார்த்தால் அதுவும் நடக்கவில்லை. இப்படி மேகம் இங்கேயே நின்று பொழியது. இன்னும் ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது ஆண்டாளுக்கு. சரி, அப்படி பொழிஞ்சா கூட பரவாயில்ல,
மழை எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சுட்டே இருந்தது. வேற எதுவுமே கண் தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் தீர்த்தம் தான். கண்ணை திறந்தா ஆண்டாள் திருமாளிகையிலிருந்து, பெரியாழ்வார் திருமாளியிலிருந்து வெளில வந்து கண்ணை திறந்தா ஒரே மழை அடிக்கிறது. அடிச்சுட்டே இருக்கு மழை. எதுவுமே கண்ணு தெரியல. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. என்ன ஏற்பட்டது அப்படின்னா, மழை நன்னா பெஞ்சுது. இந்த கூடின மேகங்களெல்லாம் நன்னா மழை பொழிஞ்சது. மழை பொழிஞ்சிட்டு கிளம்பி போயிடுது. போனால் அந்த மழை பொழிந்தவாறே இந்த மழை காலத்துக்கு சேர அந்த மழை பெஞ்ச உடனே எல்லாம் அவ்விடத்தில் இந்த புஷ்பங்களெல்லாம் பூத்து குலுங்க ஆரம்பிச்சது. சில புஷ்பங்கள் அப்படி பாதி மலர ஆரம்பித்தது. சிலது அப்படி மொட்டா இருக்கிறது நல்லா பூர்ணமாக மலர்ந்துடுத்து. சிலது அப்படி பாதி விரிஞ்சிருக்கு. நிறைய அங்கங்கே பூச்சிகள் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சது. மழை காலம் வந்தவாறே மயில்கள் எல்லாம் தொகை விரித்து ஆற ஆரம்பித்தது. குயில்கள் என்ன, மயில்கள் என்ன, இவையெல்லாம் அப்படி ஆரவாரம் செய்ய தொடங்கிட்டு எங்கு பார்த்தாலும் பதார்த்தங்கள் எல்லாம் கண்ணப்பட்டது. இதெல்லாம் பார்த்தாலும் இல்லையோ ஆண்டாள், எடாது இடத்துல எங்கு பார்த்தாலும் எல்லா பதார்த்தங்களும் சூழ்ந்து கொண்டுதேன்னு ஒவ்வொரு பதார்த்தங்களையா பார்க்கிறான். பார்த்த பதார்த்தங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு ஸ்மாரகமாக இருக்கிறது. எல்லாம் எம்பெருமானை நினைவூட்டுவதாக இருக்கிறது. எதை பார்த்தாலும் எம்பெருமான் தான் நினைவுக்கு வரான். ஆண்டாளுக்கு வேற எந்த பதார்த்தங்களும் நினைவுக்கு வருதில்லை. அதனால அந்த பதார்த்தங்களை எல்லாம் பார்த்த உடனே எம்பெருமான் நினைவுக்கு வர இன்னும் ரொம்ப வருத்தம் அதிகமாகிறது. ஐயோ, அவனை சென்று பார்க்க முடியவில்லையே, அவனோட நாம் இன்னும் கூடவில்லையே, இப்படி தனியா இருந்து கஷ்டப்படுறோமே, எப்பொழுது வரப்போறான்னு தெரியலையே என்று துடிக்கிறாள் ஆண்டாள் அந்த எம்பெருமானினுடைய நினைவாக. அப்படிதான் 2 பதிகங்களும் செல்கிறது. இந்த 9ஆம் திருமொழி சிந்துரச் செம்பொடி போல் தொடங்கக்கூடிய திருமொழி. அதற்கு மேலே 10ஆம் திருமொழி கார்கோடல் பூக்கால்னு தொடங்கக்கூடிய 2 அத்தியாச்சரியமான திருமொழிகள். இது 2 இப்படி ஆண்டாள் துக்கப்பட்டு ஒவ்வொரு பதார்த்தங்களையா பார்த்து இப்படி எம்பெருமானை நினைவூட்டுகிறீர்களே என்று ஆண்டாள் வருத்தப்படுவதாக அமைந்திருக்கிறது. ஆக அந்த பதார்த்தங்களை பார்க்கிறாள். பார்க்கிறபடியாலே எம்பெருமான் நினைவுக்கு வர அவனுடைய குணத்தையும் அழகையும் சேர்த்து அனுபவிக்கிறாள் என்று பார்க்கிறோம். அதுதான் இந்த பதிகத்துக்குண்டான அற்புதம். அப்படிப்பட்ட அற்புதமான பதிகம். அதில் முதல் பாசுரத்திலேயே ஆண்டாளுக்கு என்ன ஆச்சு? மழை பொழிந்தது. மழை பொழிஞ்சு போயிடுது. வர இந்த மழை காலத்துக்கு சேர நிறைய பட்டுப்பூச்சிகள் அதெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது. எங்கே பார்த்தாலும் பூச்சிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. பார்த்தவாறே அப்படியே இந்த திருமாலிரும் சோழமலை அதை பார்க்கிறாள் ஆண்டாள். இங்கிருந்து பார்க்கிறாள். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பார்த்தாள் ஆண்டாள். திருமாலிரும் சோழமலையை பார்க்கிறாள். திருமாலிரும் சோழமலை அப்படியே மனசாலே திருமாலிரும் சோழமலைக்கு சென்று விட்டாள். என்ன இந்த திருமாலிரும் சோழமலையை பார்க்க முடிகிறதா? இன்னும் பார்க்கவே முடியல. மழை பெய்தபடியாலே மழை காலத்துக்கு சேர எங்கு பார்த்தாலும் பட்டுப்பூச்சிகள் அப்படியே நிறைந்து விட்டது. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது இந்த பட்டுப்பூச்சி. இந்த பட்டுப்பூச்சிகள் இப்படி பறக்கக்கூடிய பூச்சிகள். இந்த பூச்சிகள் எல்லாம் என்னாச்சுன்னா திருமாலிரும் சோழமலை முழுவதும் அது அப்படியே நிறைந்து விட்டது. அப்படியே எங்கு பார்த்தாலும் பூச்சி தான். அப்படி ஆயிடுது. பார்த்தாள் ரொம்ப அழகான பூச்சிகள் அப்படியே சிவப்பு நிறத்தில் இருக்கு. ஆனால் ஆண்டாளுக்கு என்னன்னா அது வருத்தத்தை கொடுக்கிறது. ஏன் வருத்தத்தை கொடுக்கிறது? அதை பாசுரத்தை கொண்டே அனுபவிப்போம். சிந்துரச் செம்பொடி போல் திருமாலிரும் சோலையெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்தரம் நாட்டியன்னு மதுரக்கொழும் சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுடலையில் நின்னுயிதுங்கொலோ. அற்புதமாக பாசுரம் பாடுகிறாள் ஆண்டாள். இந்திர கோபங்கள். இனி இந்திரகோபம்னு அந்த பூச்சிக்கு பேர். தமிழ்ல இந்திரகோபம்னு பேர். இந்திரகோபம்ன்றது பட்டுப்பூச்சி. பட்டுப்பூச்சிகள் எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கிறது திருமாலிரும் சோழமலையிலே. சிந்துரச் செம்பொடி போல் திருமாலிரும் சோலையும் எப்படி இருக்கு அப்படின்னா, சிந்துரச் செம்பொடி அப்படின்னு சிவப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய பொடி. அதை எடுத்து தூவினா போலே, சிகப்பு நிறத்துல பொடி எடுத்து தூவினால் எப்படி இருக்கும் அதை போலே இருக்கிறது. அப்படியே செக்கச்சவேல்னு இருக்கு சிந்துரச் செம்பொடி. ரொம்ப அழகான பொடி. அதை போலே நல்ல ஸ்ரீசூர்ணம் அதை இட்டுக்கொள்கிறோமே நெத்தியில. தன்னுடைய நிறம் அதுதான் அப்படி சிவந்திருக்கக்கூடிய நிறம். அந்த சிவந்திருக்கக்கூடிய பொடியாலே திருமாலிரும் சோழமலை முழுவதையும் தூவினா போல இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பூச்சிகள். என்ன பண்ணிட்டுன்னா மலையே மறைச்சுடுது. பூச்சிகள் வந்து இது மலையே மறைத்து விட்டது. பார்த்தாள் ஆண்டாள், என்னடா அது மலையே இப்படி மறைஞ்சு போச்சு, திருமாலிரும் சோழமலையே காணும். பார்த்தாலும் பூச்சி மட்டும்தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் பட்டு பூச்சிகள் தான் இருக்கு. மலையே காணாம போயிடுது. அது எம்பெருமான் அவன்தான் வந்து முகம் காட்ட மாட்டேங்கிறான். பெருமான் திருமாலிரும் சோழமலையில இருக்கக்கூடிய அழகர் இருக்காரு. அவரை வந்து இங்க வந்து அழகரை பார்க்கலாம், அழகரை பார்த்து அவரை சேவிக்கலாம்னு நினைத்தால் அதுதான் முடியல. சரி, அந்த அழகருடைய மலையாவது பார்க்கலாம், மலையாவது பார்த்து அனுபவிக்கலாம்னு நினைத்தா
அதற்கும் வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டுனா இந்த பூச்சிகளானது மலையே மறைச்சுடுது. பெரிய மலையே பர்வதத்தையே மறைத்து விட்டது. என்னடா மலையை பார்த்தாவது அனுபவிக்கலாம்னு பார்த்தா மலையே மறைச்சுடுதே. எவ்வளோ அழகான மலை. அந்த மலை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மலையானது அழகருடைய அழகுக்கு போலியாக இருக்கிறது. அழகரை ஞாபகப்படுத்தும்படியா இருக்கு அந்த மலையானது. என்ன அழகரை போல அழகர். திருமாலிரும் சோழமலைன்றது இருக்கே, ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. எவ்வளோ அழகு, எவ்வளோ அழகு. அந்த மலையை சேவிச்சாலே போரும், அழகரையே உள்ள போய் சேவிக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக இருக்கிறது அந்த மலை. ஆழ்வார் அதனால தான் அப்படி ஈடுபடுகிறார் சுவாமி நம்மாழ்வார் என்று பார்க்கிறோம். மலை போரும்னா தளர்விழராகில் திருமாலிரும் சோழமலை இருக்கே, அந்த மலையை சார்ந்தால் போரும். திருமலை அதுவே அடைவது திறமே என்று திருமாலிரும் சோழ மலையை அடைந்தாலே போரும். அயன்மலை அடைவது அது கருமமே என்று மறுபடியும் தெரிவிக்கிறாள் 2ஆம் பத்திலே 10ஆம் திருவாய்மொழியிலே கிளருடைய இளமையில் தொடங்கக்கூடிய பதிகம். அதிலே சுவாமி நம்மாழ்வார் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, மலையை போய் சேருங்க, அது போரும், எம்பெருமான் அளவும் போக வேண்டாம். திருமாலிரும் சோழ மலை இருக்கே, மலையை பார்த்தால் போரும். என்ன அழகு. மதிதவள் குடுமி மாலிரும் சோலை தெரிவிக்கிறாள். மதிதவள் குடுமி, மதி இருக்கிறானே, சந்திரன் இருக்கானே, அவன் தவழ்ந்து செல்லக்கூடிய குடுமி. அதனுடைய சிகரங்கள்லாம் இருக்கே, இந்த திருமாலிரும் சோழமலையினுடைய சிகரங்கள்லாம் இருக்கே, மலை உச்சி, அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப உயரமாக இருக்கிறது. என்ன உயரமாக கூர்மையாக இருக்கிறது இந்த திருமாலிரும் சோழமலை. வானளவும் உயர்ந்திருக்கு. உயர்ந்திருந்தா என்ன அப்படின்னா, மேலே ஆகாசம், கீழே பார்த்தால் இந்த திருமாலிரும் சோழமலை. நேரம் வந்தான் சந்திரன். ராத்திரி நேரத்திலே சந்திரனானவன் அவன் ஆகாசத்திலே சஞ்சாரம் பண்ண வேண்டும். அதனால சந்திரன் இப்படி வந்தான், திருமாலிரும் சோழமலையில வந்தான். வந்தால் திருமாலிரும் சோழமலையை தாண்டி போக முடியல. நடுவில் பெரிய மலையானது இருக்கு, மேலே ஆகாசம் இருக்கிறது, எப்படி போறது? ஆனால் போகவே முடியவில்லை. அதனால என்ன பண்றான் சந்திரன் அப்படின்னா, சந்திரனாலே நேராக போக முடியாது. அதனால எப்படி போகணும்னா தவழ்ந்து தான் போகணும். நடுவில் இடம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ஆகாசத்துக்கும் மலைக்கும் இடம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதில் என்னன்னா படுத்துண்டு தவழ்ந்து போகணும், தவழ்ந்து தான் செல்ல வேண்டும். அப்படி தவழ்ந்து செல்கிறானோ சொல்லும்படியா அப்படின்னா என்ன சுவாமி, நான் ஆகாசம்னா இட வழி தானே இருக்கு, என்ன சந்திரன் என்ன தவழ்ந்தா போறான்? நான் எதை காட்டுகிறார்னா, அவ்வளோ உயர்ந்து இருக்கக்கூடிய மலை பொழுது அந்த சந்திரன் அப்படி வந்து படிந்திருக்கிறான். படிந்திருக்கக்கூடிய அழகு என்ன, மேலே அவ்விடத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான புஷ்பங்கள் பூத்து குலுங்குவதென்ன, அவ்விடத்திலே இருக்கக்கூடிய மிருகங்கள் என்ன, அதற்கு மேலே அவ்விடத்திலே நூப்புற கங்கை என்று சிலம்பாறு என்று அற்புதமான நதியானது ஓடுகிறது இந்த திருமாலிரும் சோழமலையில. அந்த நதியினுடைய அழகென்ன, அதனுடைய சப்தம் என்ன, அங்கங்க சுனைகள். அவ்விடத்திலே 1000 ஆடுகளும் சுனைகள் பலவாயிரமும் 1000 பூம்பொழிலுமுடை மாலிரும் சோலையதே என்கிறார் பெரியாழ்வார் திருமொழியில். 1000 ஆறுகளும் இங்கு பார்த்தாலும் சுனைகள், இங்கு பார்த்தாலும் அப்படியே ஆறுகள் அங்கங்க பெருக்கெடுத்து ஓடுகிறது. சுனைன்றது என்ன, அந்த மலையிலிருந்து அங்கங்கேருந்து அப்படியே தீர்த்தமானது அப்படி பெருகிறது. அங்கங்க தீர்த்தங்கள் பிரவகிக்கிறது. இந்த மழைகள் எல்லாம் பொழிந்து இந்த மழையின் காரணமாக அந்த மலையிலிருந்து அங்கங்க தீர்த்தம் அப்படி வடிகிறது. இந்த சுனைகள் என்ன, நகல் பல 1000 பூம்பொழிலுமுடை என்று எங்கு பார்த்தாலும் புஷ்பங்கள் எல்லாம் அப்படி பூத்து குலுங்குகிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பூம்பொழில்களாலேயும் சூழப்பட்டதாக இருக்கிறது இந்த திருமாலிரும் சோழமலை. ரொம்ப அழகான மலை. மலையே அப்படி அழகாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால அந்த மலையை பார்த்தாலே போதும், மலையை சேவித்தாலே போதும், உள்ள போய் அழகரை கூட சேவிக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக இருக்கிறது அந்த மலை என்று பார்க்கிறோம். அதனால தான் பெருமான் என்ன பண்ணான்னா அந்த மலைக்கு வந்தான் தெரிவிக்கிறார். வலம் செய்து வைகள் வளம் கடியாதே வலம் செய்யுமாய மாயவன் கோயில் என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னா, இப்படி சுத்தி பார்த்தான். இது ரொம்ப ஏகாந்தமான இடம், அமைதியா கைங்கரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய இடம் இது லோகத்திலே அப்படின்னு அப்படி தேடினான். பார்த்தான், இந்த திருமாலிரும் சோழமலை கண்ணில் பட்டது. ஆஹா, என்ன அற்புதமான மலை, இங்க போகும் அப்படின்னு இந்த மலைக்கு வந்தான். மலைக்கு வந்தா ரொம்ப அழகு. அந்த அழகினால என்ன பண்றான் அப்படின்னா, அந்த மலையை அப்படியே சுத்திகிட்டே இருக்கான், பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கான். பிராட்டியும் தானுமாக அந்த மலையை சுத்தி சுத்தி வருகிறான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அழகோடைய கூடின திருமாலிரும் சோழமலைன்னு ஆழ்வார் பலவிதமாக கொண்டாடுகிறார். அதற்கு மேலே கூறத்தாழ்வார் நம்முடைய சுந்தரபாகுஸ்தவத்திலே எவ்வளவு அற்புதமாக வர்ணிக்கிறார் அந்த மலை. சுந்தரபாகுஸ்தவத்திலே அற்புதமாக கொண்டாடுகிறார் அந்த மலையினுடைய அழகை. கண் தெரிஞ்சவன் கூட அப்படி கொண்டாட முடியாது. கண்ணை இழந்த பிற்பாடு கொண்டாடுகிறார் கூறத்தாழ்வான் அந்த மலையும் அவ்விடத்தில் இருக்கக்கூடிய சிலம்பானுடைய அழகையும் அவ்வளோ ஆச்சரியமா கொண்டாடுறார். அது தனி உபன்யாசத்துக்கு உண்டான விஷயம், சுந்தரபாகுஸ்தவத்துக்கு உண்டான விஷயம். அப்படி அழகை கொண்டாடுகிறார். அதனால அந்த மலை எப்படி இருக்கு
அப்படின்னா அழகருடைய அழகுக்கு போலியாக இருக்கிறது. அழகரை சேவிகள் என்னாலும் மலையாவது சேவிகள் என்ன, மலையை சேவித்தாலாவது அழகரை சேவித்தா போல இருக்கு, மலையாவது பார்க்கலாம். இதை போல அல்லவா அழகாக இருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு மலையை பார்த்தாவது தரிக்கலாம் என்று நினைத்தாள் ஆண்டாள் விடத்தில். தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் இது உண்டானது என்று பார்க்கிறோம். காதலன் அவனை பார்க்க முடியவில்லை, காதலியானவள் ரொம்ப நாள் பிரிந்திருக்கிறாள், அல்ல காதலனை பார்க்க முடியவில்லைன்னா சரி அவன் இருக்கக்கூடிய ஊர், அந்த ஊரில் இருக்கிற மலையாவது பார்ப்போம். உயரமாக இருக்கிற மலைன்றது உயரமாக இருக்கும், அதனால அவனைத்தான் பார்க்க முடியவில்லை, அவன் ஊரில் இருக்கக்கூடிய மலையை பார்த்தாவது மலை இருக்கே, அந்த மலை இருக்கக்கூடிய ஊரிலே தான் என்னுடைய காதலன் இருக்கிறான், மலையை பார்த்தாவது தரித்திருக்கலான்னு பார்த்தா அதுக்கு கூட வழி இல்லை. என்னாச்சுன்னா மலையை மொத்தமாக மறைச்சு விடுத்து, இந்த பூச்சிகளானது என்ன பண்ணிட்டுன்னா மலையை பூர்ணமாக மறைத்து விட்டது என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இடத்துல இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தால் மழை பெய்ந்தது, மழை பொழிந்தவாறே நிறைய பட்டுப்பூச்சிகள் எல்லாம் வந்தது, பட்டுப்பூச்சிகள் வந்தவாறே திருமாலிரும் சோழமலைக்கு நினைவு போயிடுத்து ஆண்டாள். திருமாலிரும் சோழமலையை நினைத்தாள், அங்கேயும் அந்த பூச்சிகள் எல்லாம் அப்படி சூழ்ந்து கொண்டிருப்பது அது ஆண்டாள் மனக்கண்ணாலே பார்க்க, இப்படி புட்டுப்பூச்சிகள் அந்த இந்திர கோபங்கள் அது மலையே மறைச்சுடுத்தே, மலையை பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறாள் ஆண்டாள். அதுக்கு மேல என்னன்னா அந்த பொடியானது அது எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகா வேற இருக்கு. இந்த இந்திர கோபங்கள்ன்றது இருக்கு, அது ரொம்ப அழகாக வேற இருக்கிறது, மலையையே மறைத்தது. அது எப்படி இருக்குன்னா மலை அது ஒரு யானையை போல இருக்கு, மலையே ஒரு யானையை போல இருக்கிற, சின்ன யானை குட்டியை போல அப்படி யானை படுத்து கொண்டிருக்கிறா போல இருக்கிறது இந்த மலையானது. அந்த யானையின் மேலே இந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்திர கோபங்கள் எல்லாம் போட்டா எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பூச்சிகள் எல்லாம் சேர்ந்து அன்னம் யானை இருக்கிறதே, மதம் பிடித்த யானை, மத யானை, அந்த யானைக்கு நன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொடிகள் எல்லாம் போட்டு நன்னா மதத்தை பெருக்க வேண்டும். இதுக்கு நன்னா அந்த மதம் பிடித்த யானைக்கு துவர் ஊட்டுகை, துவர்னு நிறைய பொடியெல்லாம் கொண்டு வந்து யானை பாகங்கள் நன்னா சிவப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய பொடியெல்லாம் கொண்டு வந்து அதனுடைய மஸ்தகத்திலே அதனுடைய நெத்தியிலே நன்றாக போடுவார்கள். அந்த யானை பாகங்கள் அதெல்லாம் நன்னா அந்த பொடியெல்லாம் போட்டு அந்த யானையை நன்றாக அழகாக்குவார்கள். அதை போல இருக்கு திருமாலிரும் சோழமலை. எப்படி இருக்கு இந்த இந்திர கோபங்கள் எல்லாம், இந்திர கோபங்கள் சிந்துர செம்பொடி போல் திருமாலிரும் சோலை எங்கும், இந்த திருமாலிரும் சோழமலை முழுவதும் அப்படி பரவி இருக்கிறது. எப்படி இருக்குன்னா அப்படியே சிகப்பு நிறத்திலே ஒரு பொடியை எடுத்து இந்த யானையின் மேலே பூசினால் எப்படி இருக்கும், யானையே அப்படியே சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய யானை, அதுவும் மத ஜலம் பெருகக்கூடிய யானைகள், அந்த யானையின் மேலே அப்படி சிகப்பு நிறத்திலே பொடியை பூசினால் எவ்வளோ அழகா இருக்கும். அதை போல அழகா எடுத்து மலை, அதனாலேயும் வருத்தம். இப்படிப்பட்ட அழகான மலை, இந்த மலையிலே பெருமான் வசித்துக் கொண்டிருக்கிறானே, அவனை பார்க்க முடியவில்லை, திருமாலிரும் சோழமலை அழகனை பார்க்க முடியவில்லையே என்று வருத்தம் ஏற்படுகிறது. அதனாலே இந்த வருத்தத்தினாலே பாசுரம் பாடுகிறாள் இவ்விடத்திலே ஆண்டாள் என்று பார்க்கிறோம். ஆஹா, அப்படிப்பட்ட அழகன் உள்ள நின்றுகானே என்று அதை நினைக்கிறாள். சிந்துரச் செம்பொடி போல் திருமாலிரும் சோலை எங்கும் இந்திர கோபங்களே. அதற்கு மேல என்னன்னா இந்த இந்திர கோபங்கள்ன்றது எப்படி இருக்குன்னா சிகப்பு நிறத்துல இருக்கு, சிகப்பு நிறத்திலே இருக்கிறது. சிகப்பு நிறத்திலே இருப்பது அது எதை போல இருக்கிறது அப்படின்னா எம்பெருமானுடைய திரு அதரம், பெருமானுடைய உதடுகள் இருக்கே அதை போல இருக்கு, அதற்கு ஸ்மாரகமாக இருக்கிறது. சிகப்பு நிறம்னா எம்பெருமானுடைய திருவாய், அதுதானே சிகப்பா இருக்கு. இந்த இந்திர கோபத்தை பார்த்தால் எம்பெருமானுடைய திரு அதரம் அது ஞாபகத்துக்கு வருது. அப்பா பெரியாழ்வார் அவரே தெரிவிக்கிறார், பெரியாழ்வார் திருமொழியிலே இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாயொப்பான் சிண்டும் புறவில் தன் திருமாலிரும் சோலையே என்ற அற்புதமான பாசுரம். இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாயொப்பான் என்று எம்பெருமானினுடைய கனிவாய், கோவை கனி, கோவை பழத்தை போலே சிவந்திருக்கக்கூடிய வாய், அந்த வாய்க்கு சமமாக இருக்கக்கூடியது, அந்த வாய்க்கு சதிருஷமாக இருக்கக்கூடியது இந்த இந்திர கோபங்கள். அந்த இந்திர கோபங்கள் என்ன இருக்குன்னா திருமாலிரும் சோழமலை முழுவதும் பறந்திருக்கிறது. சிந்தும் புறவில் என்று அது எங்கு பார்த்தாலும் அந்த இந்திர கோபங்கள் பட்டுப்பூச்சிகள் எல்லா இடத்துலையும் திருமாலிரும் சோழமலையில நிறைஞ்சிருக்கு. எங்கு பார்த்தாலும் அப்படியே அவனுடைய வாய், சிவந்த அதரம் அதை பார்க்கிறா போலவே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இந்திர கோபங்கள் நிறைந்திருக்குன்னு பெரியாழ்வார் சொன்னார். அவருடைய திருமகளாகையாலே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இந்திர கோபத்தை பார்த்தவாறே அவனுடைய திருவதரம் ஞாபகத்துக்கு வந்துடுது, அவருடைய உதடுகள் ஞாபகத்துக்கு வந்துடுது. ஆஹா, எவ்வளோ அற்புதமான உதடு,
அதை பக்கத்தில் நின்று அனுபவிக்க வேண்டாமா? அனுபவிக்க முடியவில்லையே என்று ஆண்டாள் வருத்தப்படுகிறாள். இவ்விடத்திலே இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவள். எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, சில பூச்சிகள் அப்படியே இருக்கு, சிலது அப்படி எழுந்து பறந்து வருது, சிலது அப்படி முன்னாடி வந்து நிற்கிறது, இப்படி அங்கும் இங்கும் சஞ்சாரம் செய்கிறது. அந்த பூச்சிகள் எல்லாம் அவ்விடத்தில் எல்லாம் பார்த்தவாறே ஆண்டாளுக்கு எம்பெருமானினுடைய நினைவு அது மேலும் மேலும் வந்து சேருகிறது. அதனால என்னன்னா, அவனை நினைக்கிறாள். மந்தரம் நாட்டியன் மதுரக்கொள்ளும் சாறு கொண்ட சுந்தரத்தோடையான் சுடலையில் நின்று இதுங்கொலோ தெரிவிக்கிறாள். இந்த பூச்சிகள் இப்படி பறப்பதற்கு காரணம் என்ன? இப்படி இந்த பூச்சிகள் எல்லாம் இவ்விடத்திலே வந்து நம்மை கஷ்டப்படுத்துகிறதே, பார்க்க பார்க்க நமக்கு மேலும் மேலும் துக்கம் பெறுகிறது. இந்த துக்கத்துக்கு காரணம் என்னன்னு யோசித்தார். யார் தெரியுமா? திருமாலின் சோழமலையில நின்றுருக்கானே, மாலிரும் சோலை என்னும் மலையுடைய மலையை நாடி மூர்த்தி தன்னை நல்வேத கடலமுதை என்கிறார் பெரியாழ்வார். மாலிரும் சோலை என்னும் மலை, திருமாலிரும் சோழமலைன்னு சொல்லக்கூடிய மலையை உடைய மலை, உடைய பெரிய மலையைப் போலே நின்று கொண்டிருக்கிறான். விடத்தில் எம்பெருமான் அற்புதமாக நின்றுருக்கான். உலவருக்கு பரமசுவாமி என்று பெயர். இந்த அழகோடே நிற்கிறான். அவன் தான் காரணம் தெரிவிக்கிறான். மந்தரம் நாட்டி காலத்தில் என்ன பண்ணான்? மந்தரத்தை கொண்டு போய் நாட்டினான், மந்தர பர்வதத்தை கொண்டு போய் நாட்டினான். அவனுடைய குணம் என்ன என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். விடத்தில் சபாவம் என்ன தெரியுமா? பெரிய மலையை கொண்டு போய் போட்டான். சமுத்திரத்தினுடைய நடு நெஞ்சிலே பெரிய அவ்விடத்திலே ஈட்டியை வைத்து குத்துகிறா போலே நேராக கொண்டு போய் மந்தர பர்வதம் பெரிய பந்தரத்தை கொண்டு போய் நடு நெஞ்சில போட்டு மலையை கடைந்து. உடைய சுபாவம் என்ன தெரியுமா? ஒருத்தரிடத்திலே ஒன்று கொள்ள வேண்டும்னு வந்தான்னு சொன்னான். ஒருத்தர் இடத்துல இருந்து ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும்னு வந்தான்னா அவ இடத்துல இருந்து மொத்தமா வாங்கிக்காத விட மாட்டான். மொத்தமா அவர்கள் இடத்துல இருந்து எல்லாவற்றையும் வாங்கிட்டு போடுவான். அப்படிதான் வந்தான். சமுத்திரத்தை கடைய வேண்டும்னு வந்தான். சமுத்திரம் பால் சமுத்திரம், அதை கடைந்தான். ஏதோ பாலை கடைஞ்சான். பாலை கடைந்து அதிலிருந்து ஏதோ நன்னா கடைந்தான். அதை நன்னா கடைந்து அதிலிருந்து சாரமாக ஏதோ திரட்டி பால் எடுத்துன்னு போனான். இதை போல ஏதாவது கொண்டு போனான் அப்படின்னு இல்லாமல் என்ன பண்ணான் அப்படின்னா, பாலை போட்டு அந்த மலையை போட்டு கடைந்து அதிலிருந்து உள்ளே இருந்து எல்லா சாரத்தையும் எடுத்தான். சாரமான வஸ்துக்களை எல்லாம் எடுத்துன்னு போட்டான். கடைசியில் அந்த கடல் வேற ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிற அப்போலே சாரத்தை எடுத்துக்கொண்டு செல்ல சாமர்த்தியத்தோடைய கூடியிருக்கக்கூடியவன் அழகன். எதுக்கு இப்ப சொல்றான் அப்படின்னா, அப்படிதான் வந்தான், என்னிடத்துல வந்தான், எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். என்னிடத்துல வந்தான், கடைசியில என்னுடைய நெஞ்சை அபகரித்து கொண்டு சென்று விட்டான். என்னுடைய மனசு போடுத்து எப்பொழுதும் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறது. அதனால என்னிடத்திலே ஒன்று கொள்ள வேண்டும் வந்தான், எல்லாம் போயிடுத்து. கடைசியில நெஞ்சை இழந்தபடியாலே கை வளை போயிட்டு அப்படியே மெலிந்து போய் கை வளைகளெல்லாம் போயிடுத்து. எல்லாம் ஆனந்தத்தை இழந்தேன், எப்பொழுதும் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டாள் இவ்விடத்திலே தெரிவிக்கிறாள். அப்படி எல்லாவற்றையும் கொள்ள சாமர்த்தியத்தோட குடியிருக்கக்கூடியவன் எல்லா இடத்திலேயும் அபகரித்து கொண்டு சென்றுடுவான். தான் சுவாமி நம்மாழ்வார் அவரே தெரிவிக்கிறார். செஞ்சொற்கவிகாள் வீறுகாத்தாட்சைமின் திருமாலிரும் சோலை வஞ்ச கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து. அவன் இருக்கானே, எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் பெருமான் இருக்கானே, திருமாலிரும் சோழமலையிலே இருக்கக்கூடிய கள்ளழகன், அவனே ஒரு கள்ளன். வஞ்ச கல்வன் பேரிடுகிறார் சுவாமி நம்மாழ்வார். அவன் பேர் என்ன? வஞ்ச கல்வன். எல்லாரிடத்திலேயும் எல்லாவற்றையும் கொள்ள சாமர்த்தியத்தோட கூடியிருக்கக்கூடியவன். அதனால ஜாகிரதையா இருங்கோ அப்படின்னு உபதேசம் பண்றார். யாருக்கு உபதேசம் பண்றார்? சரித்தார்கள் நம்முடைய பூர்வர்கள். யாருக்கு உபதேசம் பண்றார் ஆழ்வார் சுவாமி நம்ம ஆழ்வார்னா? முதலாழ்வார்களுக்கு. முதல் 4 ஆழ்வார்கள் இருக்காளே, 4 பேருக்கு உபதேசம் பண்றார். செஞ்சோர் கவிகாள்னு நல்ல கவிகள். யார்? செஞ்சொல் அப்படின்னு நல்ல செம்மையான சொல்லோடே கூடினவர்கள். யாருன்னா முதல் 4 ஆழ்வார்கள். ஆழ்வாருக்கு முன்பிறந்தவர்கள் பொய்யார், புதத்தார், பேயார், திருமழிசை ஆழ்வார். 4 பேருக்கு உபதேசம் பண்றார். ஆழ்வீர்களே ஜாகிரதையா இருக்கும், பத்திரமா இருக்கோ. அந்த எம்பெருமான இடத்துல உயிருக்காத்தா அட்சயம், உயிரை பத்திரமா பிடிச்சுண்டு அடிமை செய்யுங்கோல் அந்த எம்பெருமானுக்கு. ஏன் திருமாலிரும் சோலை வஞ்சக்கல்வன் மாமாய், ஒரு வஞ்சக்கல்வன் கள்ளனாக இருக்கக்கூடியவன் ஏன் வந்தான்? அமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சமுயிரமுள் கலந்து நின்னார் அறியாவன், என் நெஞ்சமுயிரம் அவை உண்டு தானேயாகி நிறைந்தானே என்று என்னுடைய நெஞ்சையும் அபகரித்துக் கொண்டான், ஆத்மாவையும் அபகரித்துக் கொண்டான், எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டு மொத்தமா நிறைஞ்சுட்டான். இதோ வந்தான். அழ்வீர் கொஞ்சம் இடம் கொடு, உமா நெஞ்சில கொஞ்சம் இடம் கொடுமே. திருமாலின் சோழமலையிலிருந்து வந்திருக்கேன், மலை அங்க பெரிய மலையா இருக்கு, அதெல்லாம் வேண்டாம், உமா நெஞ்சில கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டே வந்தான். கடைசியில அழகை காட்டினான், குணத்தை காட்டினான், மொத்தமா அபகரிச்சுட்டான்.
ஜாகிரதையா இருங்கோ, ஒரு இடத்துல தனியா போகாதீங்கோ, தனியா போய் மாட்டின்றாதீங்க. ஆழ்வாரானவர் அவர் மொத்த ஆழ்வார்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுகிறார்னு பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டாள் விடத்தில் தெரிவிக்கிறார். மொத்தமா எல்லாரும் யார் இடத்துலயாவது கொள்ள வேண்டும்னு வந்தான்னா மொத்தமாக பேர் வச்சுட்டு போயிடுவான். எங்கிருந்து தெரிகிறதுன்னா அமிர்தமதனத்திலிருந்தே தெரியவில்லையா? சமுத்திரத்தை கடைந்தானே, அதிலிருந்து தெரியவில்லையா? சமுத்திரத்தை கடையிறேன்னு வந்தான், கடைசியில மொத்தமா என்ன அதை கடைந்து உள்ளிருந்து இருக்கக்கூடிய ஷாராக மொத்தமா எடுத்துட்டான். அஸ்வாப்சரோ விஷசுதா விது பாரிஜாத லக்ஷ்மத்மனா பரிணத்தோ ஜலகர்ப்பூவா என்கிறார் கூரத்தாழ்வான் தம்முடைய அதிமானுஷ ஸ்தவத்தில். அஸ்வாப்சரா அஸ்வாப்சரோ என்று அஸ்வம் என்று குதிரை வந்தது, கடைந்தான். மந்திர பர்வதத்தை இட்டு கடைந்த காலத்தில் குதிரை என்ன, அதற்கு மேலே அஸ்வம் அப்சரஸ் என்ற அப்சரஸ்திரிகள் என்ன, விஷம் என்ன, அதற்கு மேலே கல்பக விருட்ச மரம் என்ன, அதற்கு மேலே அவ்விடத்திலிருந்து அமிர்தம் என்ன, சந்திரன் என்ன, எல்லாரும் வந்தாள். கடைசியிலே அதிலிருந்து பிராட்டியும் வந்தாள். ஸ்ரீமகாலட்சுமி அவள் வந்தாள். அவளும் போய் துர்வாச மகர்ஷியினுடைய சாபத்தினாள், துர்வாசன் அவன் சாபம் கொடுத்தார். துர்வாச மகர்ஷி இந்திரனுக்கு உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும், எல்லாம் போய் அவ்விடத்திலே உன்னை விட்டு பிரியட்டும், நீ ஐஸ்வர்யமே இல்லாதவனாக கடவாயின்னு சபிச்சுட்டார் துர்வாச முனிவர். சாபத்தினாலே என்ன ஏற்பட்டதுன்னா எல்லா ஐஸ்வர்யமும் போயிட்டு சமுத்திரத்தில் போய் ஒழிந்து கொண்டது. இதோட சேர்ந்த ஐஸ்வர்யத்துக்கு அதிதேவதையான ஸ்ரீ மகாலட்சுமி அவளும் போனால் திருப்பார்கடலில் போய் சேர்ந்துட்டான். அப்பொழுது வந்தான் எம்பெருமான் வந்தான். அந்த மந்திர பர்வதத்தை நடுவிலே இட்டான். நடுவிலே இட்டு அவன் கடைந்தான். கடைந்து என்ன பண்ணான்னா எல்லாத்தையும் எடுத்துட்டான். கொள்ள வந்தவன், இந்த சமுத்திரத்திலிருந்து கொள்ள வந்தவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கடைசியிலே பிராட்டியையும் சேர்த்து அந்த கடலிலிருந்து எடுத்துக்கொண்டு சென்றான் என்று பார்க்கிறோம். அதனாலே அப்படி கொள்ள கொள்பவனாக இருக்கக்கூடியவன், பஞ்ச கல்வனாக இருக்கக்கூடியவன், அதுதான் அவனுடைய சுபாவம். அது மட்டுமல்ல, அவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? எவ்வளோ பெரிய பதார்த்தமா இருந்தாலும் அதை கலக்கிடுவோம். எவ்வளோ பெருசா வேணா இருக்கட்டும். சமுத்திரம் எவ்வளோ பெருசு, பார்க்கடல்னா என்ன சாதாரணமா? எவ்வளோ பெரிதாக இருக்கக்கூடியது இந்த பார்க்கடல், திருப்பார்க்கடல்னு சொல்லக்கூடியது பன்மடங்கு பெரிதாக இருக்கக்கூடியது. இந்த நாம் பார்க்கிறோமே, இந்த சமுத்திரம் பார்க்கிறோமே, உப்பு பெருங்கடல் பார்க்கிறோமே, இதை காட்டிலும் பன்மடங்கு பெரிதாக இருக்கக்கூடியது திருப்பார்க்கடல். அப்படிப்பட்ட சமுத்திரத்தை மொத்தமா கலக்கிவிட்டானே, அவ்வளோ பெரிய சமுத்திரத்தையே கலக்கி விட்டான். இதை போலத்தான் என்னையும் கலக்கினான். என்னிடத்திலேயும் பெருசா ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா? ஸ்திரீத்வாபிமானம். நான் பெண் என்று அபிமானித்துக் கொண்டிருந்தேன், அகங்காரத்தோட கூடியிருந்தேன். நான் பெண்ணா? அவனே வர வேண்டும், பெருமான் வர வேண்டும், அவனே வந்து நம் காலிலே விழுந்து நம் இடத்திலே பிரீத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு அப்படி அகங்காரத்தோடைய கூடியிருந்தேன். நான் வந்தான், என்னிடத்துல வந்தான், இடத்துல ரொம்ப அப்படியே பிரீத்தியோட இருக்கிறா போலே வந்தான். வந்து கடைசியில் என்ன பண்ணான்னா அந்த ஸ்திரீத்துவ அபிமானத்தை குலைத்தான். பெண்ணு சொல்லக்கூடிய அபிமானம், அந்த அகங்காரத்தை எல்லாம் குலைச்சுட்டான். கடைசியில இப்ப என்ன, அவன் எப்பொழுது வரப்போறானோ, இப்பொழுது வரப்போறானோ என்று எல்லாவற்றையும் விட்டு, என்னுடைய லஜ்ஜையெல்லாம் விட்டு இப்படி கதரும்படியாக செய்து விட்டான் அந்த எம்பெருமான். அதுதான் அவனுடைய சுபாவம். தெரிவிக்கிறாள். மந்தரம் நாட்டியன் மதுர கொழும் சாறு கொண்ட. அப்படிப்பட்ட கல்வனாக இருக்கக்கூடியவன் வந்தான். தேவதைகளுக்கு காரியம் செய்கிறேன்னு வந்தான். கடைசியில் அவளுக்காக காரியம் பண்ணாங்க. சரி, எனக்கு தான் காரியம் பண்ணல இருக்கட்டும், தேவதைகளுக்கு காரியம் செய்கிறேன்னு வந்தான். வந்தவன் என்ன பண்ணான் அப்படின்னா தனக்கு நன்னா காரியம் பண்ணினான். தரம் நாட்டியன் மதுர கொழும் சாறு. மதுர கொழும், கொழும் மதுரம், கொழுமதுரம்னு உயர்ந்த மதுரம், உயர்ந்த அமிர்தத்தை போலே இருக்கக்கூடிய சாறு என்று சாரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஸ்ரீ மகாலட்சுமி. அவள்தான் திருப்பார்க்கடல்ல இருக்கக்கூடிய சாராக இருக்கிறாள். அவள்தான் அமிர்தத்தை போலே உயர்ந்த அமிர்தம்னு அதனால தான் தெரிவித்தாள் ஆண்டாள். கொழுமதுரம் வெறும் சாதாரண அமிர்தம் அல்ல, உயர்ந்த அமிர்தத்தை போல இருக்கக்கூடியவள் யாருன்னா பிராட்டி. அவளை தான் எடுத்துட்டான். தேவதைகளுக்கு என்ன பண்ணான் அப்படின்னா வெறும் உப்பு உச்சாரு. தேவதைகளுக்கு கிடைத்தது என்ன? அமிர்தம்னு ஒன்று கொடுத்தான், கொடுக்காமல் இல்லை. ஒரு அமிர்தம் குடிச்சானே, அது என்ன 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 பிரயோஜனம்? அந்த அமிர்தமானது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. உப்புச்சாறு என்று கடல் நீரோ உபாதி, கடல் நீருக்கு சமம் தெரிவித்து விட்டார்கள் நம்முடைய பூர்வர்கள். கடல் நீர் அதை ஏதாவது பண்ண முடியுமா? சமுத்திர ஜலம் நான் பானயோக்கியம், நான் அபானயோக்கியம் அப்படின்னு அந்த சமுத்திர ஜலத்தை குடிக்கவும் முடியாது, உப்பா இருக்கக்கூடியது. சரி, அதில் கைகால நம்பிக்கலான்னா அதுவும் ஒரே அரிக்கும். அதனால கைகால நம்பிக்க முடியாது. அதனால சமுத்திர ஜலத்தை வைத்து என்ன பண்றது? ஒன்றும் பண்ண ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதை போல இருக்கக்கூடியதுதான் தேவதைகளுக்கு இருக்கக்கூடிய அமிர்தம். தேவதைகளுக்கு கொடுத்த அமிர்தம் அதை வச்சு நான் என்ன பண்றதுன்னா இந்த வெறும் சாவா மருந்து. இந்த அமிர்தம் அதை ஒன்றும், அது சாவாமல் இருப்பதற்கு ஒரு மருந்து. வெறும் ஒரு தடவை கொஞ்சம் பானம் பண்ணலாம், அவ்வளவுதான். என்ன பிரயோஜனம் அந்த அமிர்தத்தை வைத்துக்கொண்டு? பெருமான் பிராட்டியை தான் எடுத்துன்னு போயிட்டார். தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அண்ணல் செய்து அலை கடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே
விண்ணவர் அமுதுனா அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே இருக்கிறார். 6ஆம் பத்திலே முதல் திருமொழியிலே 2ஆம் பாசுரம். நல் செய்து அலைகடல் கடைந்து சுவாமியாக இருந்தான் பெருமான் இருந்து அலைகடல் கடைந்து என்று அந்த கடலை கடைந்த அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே என்று அவ்விடத்திலே ருத்ரனுக்கு விஷத்தை கொடுத்தான். ஆலாகலம்னு சொல்லக்கூடிய விஷத்தை கொடுத்துட்டான். விண்ணவர் அமுதுனா விண்ணவர்கள் தேவதைகள் அவர்களுக்கு எல்லோருக்கும் அமிர்தத்தை கொடுத்தான். கொடுத்து தள்ளுட்டான். தான் என்ன பண்ணான்? அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமான் அந்த அமிர்தத்திலிருந்து வந்த பெண்ணமுதாகிற பிராட்டி அவளை தனக்கென்ன கொண்டான். நேரம் வந்தாள் பிராட்டி. வந்து எம்பெருமான் மார்பிலே ஏறினாள். ததஸ்புரத் காந்திமதி விகாசி கமலஸ்திதா ஸ்ரீஸ்தேவி பயசஸ்தஸ்மாத் உத்திதாம் திருதபங்கஜாம் திவ்யமால்யாம் பரதராம் ஸ்நாதா பூஷாபூஷிதா பஷ்யதாம் சர்வதேவானாம் தேவ் வட்சஸ்தலம் ஹரேஹே என்று தெரிவிக்கிறார் முனிவர். அவ்விடத்திலே ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே வந்தாள். எல்லா தேவதைகளும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்திலேயே நேரம் வந்தாள் பிராட்டி. எம்பெருமானுடைய மார்பிலே ஏறி மறைந்தாள் என்று பார்க்கிறோம். அப்படி பிராட்டியை தனக்கென்ன கொண்டானாக கொழும்சாறு என்று அந்த அமிர்தத்திலேயும் உயர்ந்த அமிர்தமாக பிராட்டி அவளை தான் எடுத்துன்னு போயிட்டான். தேவதைகளுக்கு என்னன்னா உப்புச்சாறு. உப்புச்சாருன்னா என்ன அது உப்புச்சாருன்றது என்ன சுவாமி? என்ன வேடிக்கையா தெரிவிப்பது? இந்த சமுர்த்தம் இருக்கே நம்முடைய பூர்வர்கள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. இது என்ன உப்பு கடல் தான் இருக்கு. இந்த உப்பு கடலை கடைந்தால் என்ன வரும்? என்ன உப்புச்சாறு தான் வரும். உப்புச்சாருன்னா வெறும் உப்பு கடலை கடைந்து ஒரு சாரம் கிடைத்ததுன்னா அது என்ன பிரயோஜனம்? அதை போலேதான் தேவதைகளுக்கு இருக்கக்கூடிய அமிர்தம். பார்க்கடலை கடைந்து வந்த சாரை போல இருக்கக்கூடிய பிராட்டி அவளை தான் எடுத்துக் கொண்டு சென்றாள் என்று அற்புதமாக தெரிவிக்கிறாள். மதுரக்கொழும் சாறு கொண்ட சுந்தரத்தோளுடைய. சரி, அப்புறம் எதுக்குதான் அந்த பெருமான் இடத்துல பிரீதி பண்ணணும்? பெருமான் அவன் வந்தா எல்லா இடத்துல இருந்து எல்லாவற்றையும் அபகரிச்சுன்னு போயிடுறான், கல்வனாக இருக்கிறான்னு தெரிவிக்கிறான். அதற்கு மேலே என்ன அப்படின்னா, பெரிய பெரிய விஷயத்தை எல்லாம் கலக்கக்கூடியவன் என்னுடைய ஸ்திரீத்வாபிமானத்தையே கலக்கி விட்டான்னு தெரிவிக்கிறான். தேவதைகளுக்கு வந்தான், வந்து கடைசியில் அவர்களுக்கு வெறும் உப்புச்சாரை கொடுத்து விட்டு தான் பிராட்டி எடுத்துக்கொண்டு சென்று விட்டான்னு தெரிவிக்கிறான். இப்படியெல்லாம் சொல்ற எம்பெருமான எதுக்காக ஆசை பண்ணும் ஆண்டான? எதுக்காக விட்டுட வேண்டித்தானே? இந்த எம்பெருமான இடத்துல எதற்காக இப்படி அந்த எம்பெருமானை பார்க்க வேண்டும் எதற்காக இப்படி துடிக்கிறோம்? சரி, வரபோது வர என்று விட வேண்டித்தானே. எதனாலே இப்படி பிரீத்தி செய்கிறாள் என்று அவ்விடத்திலே கேள். அதற்கு சமாதானம் தெரிவித்தாள் ஆண்டாள். மேலே தெரிவிக்கிறாள், சுந்தரத்தோளுடைய. விட முடியலையே. என்ன அழகு, என்ன அழகு! அந்த அழகை பார்த்தால் அவனை விட முடியவில்லையே. எவ்வளவு அழகு! கடைந்த காலத்திலே அவனுடைய தோள் என்ன அற்புதம்! எவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது அவனுடைய தோளானது. அந்த மந்திரத்தை நாட்டினான். மாயிரு குன்னம் ஒன்னு மத்தாக மாசுணம் மதனொடு மளவி பாயிரு பவ்வம் பகடு விண்டலரா படுதிர விசும்பிடைப்படரா செயிறு விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாமுடன் திசைப்பா ஆயிரம் தோளால் அலகடல் கடைந்தான் அரங்கமா நகரமந்தானே தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியிலே 5ஆம் பத்திலே 7ஆம் திருமொழியிலே 4ஆம் பாசுரம் தெரிவிக்கிறார். ஆயிரம் குன்னம் ஒன்னு மத்தாக. ஆயிரம் குன்னம்னு பெரிய பர்வதம். அந்த பர்வதத்தை கொண்டு வந்து விட்டான். மத்தாக மாசுரம் மதனோடு மளவி என்று அவ்விடத்தே பெரிய வாசுகின்னு சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக கொண்டான். பாயிரு பவ்வம் பகடு விண்டலரா படுதிர விசும்பிடப்படரா. பாயிரு பவ்வம் என்று அந்த கடலானது அப்படி தெளித்து கொப்பளிக்கும்படியாக கடைந்தான். அவன் தான் கடைந்தான். தேவதைகள் அசுரர்கள் எல்லாம் பெருசா கடைறேன்னு வந்தா கடைசியில ஒன்றும் முடியவில்லை. இந்த சூரர் என் செய்தார் என்கிறார் திருமழிசேழன். சூரர்கள் தேவதைகளால ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரும் இட்டு போய் விழுந்தார்கள். தேவதைகளும் அசுரர்களும் மண்ணை கவ்வினார்கள். விடத்துல போய் எல்லாரும் போய் விழுந்துட்டா. கடைசியில கரையில போய் விழுந்தார். அதுல பார்த்தா பெருமான் நான் கடையிறேன் அப்படின்னு அந்த வாசுகியை எடுத்துக்கொண்டு அவன் கடைய தொடங்கினான். கடைந்த காலத்திலே என்ன அழகு! 1000 தோளால் அலகடல் கடைந்தான். 1000 தோளால் என்று 1000 தோள்கள். மைதி 1000 தோளா விசாரித்தா விடத்துல தான் பெரிய வச்சான் பிள்ளை வியாக்கியாதா விசாரித்தார். 1000 தோளால் அலகடல் கடைந்தான் அரங்கமா நகரமந்தானே. திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய பெருமான் அவன் தான் 1000 தோளை கொண்டு கடைந்தான். இடத்துல இருக்கே 1000 தோளை கொண்ட பெருமானுக்கு 1000 தோள் உண்டா? பெருமான் உண்மையிலேயே 1000 தோளை கொண்டு கடைந்தான் தெரிவித்தார். அவ்விடத்தில் 1000 தோளை கொண்டு கடையவில்லை. அவன் கடைந்தது 4 தோளோடு தான். ஆனால் கடைந்த வேகத்தினாலே அது 1000 தோளை போலே தெரிந்தது. ஃபேன் இருக்கு, அதிலே பார்க்கிறோம். இந்த ஃபேன் 3 ரெக்கை தான் இருக்கு. ஆனால் வேகமாக சுத்த ஆரம்பிச்சுது. எப்போ 3 ரெக்கை தெரியறதுன்னா சுவிட்ச் போடுறதுக்கு முன்னாடி, ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 ரெக்கை நல்லா தெரியறது. அது ஓட ஆரம்பிச்சதுன்னா 1000 ரெக்கை இருக்கும், எவ்வளோ ரெக்கை இருக்கு என்றே தெரியவில்லை.
ஆச்சரியமா இருக்கு. அதை போலத்தான் எம்பெருமான் கடையறதுக்கு முன்னாடி என்னன்னா 4 தோளோடு தான் கடைந்தான். ஆனால் கடைந்த வேகத்தினாலே 1000 தோளைப் போலே தெரிந்தது. அப்படி கடைந்தான். தோளும் தோல் மாலையுமாக நின்று கடைந்தான் என்று தெரிவிக்கிறார்கள் பூர்வர்கள். தோல் மாலைன்னு எம்பெருமான் அற்புதமா அப்படி தோல்ல அப்படி மாலை சாத்தி கொண்டான்னா என்ன அழகு! நாள் தோல் அமுது. அவனல்லவா அமிர்தம், அமிர்தமாக இருக்கிறான் சுந்தர தோளுடையான் என்று இந்த அழகோடே நீங்க போனா சேவிக்கலாம். அழகர் விடத்திலே திருமாலூரும் சோழமலையிலே கள்ளழகர் போனா என்ன தோல் அழகுன்னா, தோல் இருக்கிறதே, இந்த தோளே ரொம்ப அழகு. அந்த தோழழகிலே ஈடுபட்டல்லவா 100 ஸ்லோகங்களுக்கு மேலே பாடுகிறார் கூறத்தாழ்வான்னு பார்க்கிறோம். சுந்தர பாகுஸ்தவம். சுந்தர பாகு, பாகுனா தோல்னு அர்த்தம். என்ன அழகிய தோளோடே கூடியவன் என்று அந்த தோழழகிலே ஈடுபட்டே பாசுரம் பாடுகிறார்னு ஸ்லோகங்கள் பாடுகிறார்னு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அழகு. மூலவருக்கு என்ன திருநாம்? இடத்துல பரமசுவாமின்னு திருநாம் கிழையே தெரிவித்தேன். பரமசுவாமினா என்ன? பரமன்னா அழகன்னு அர்த்தம். ரொம்ப அழகோடைய கூடி இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். இந்த அழகு மூலவரும் அழகு, உற்சவர் கள்ளழகர் அழகர் என்றே திருநாமம். அப்படிப்பட்ட அழகு. அதுவும் அப்படி ஸ்வயம் திருமேனியா இருக்கக்கூடிய காலத்திலே திருமஞ்சன சமயத்தில எல்லாம் பெருமானுடைய அழகை சேவித்தார். என்ன அழகு, என்ன தோல், என்ன தோல், ரொம்ப அழகு. அப்படி எம்பெருமான் அவ்விடத்தில் எழுந்தருடைய இருக்கிறார் காலத்திலே அடியனுடைய கொள்ளு தாத்தா அவர் அடியனுடைய பாட்டனார். என்னுடைய தாத்தா எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், மகாவித்வான் இளையவில்லி ஸ்ரீனிவாச போராச்சாரியர் சுவாமி. அப்படிப்பட்டவர் அடியனுடைய பாட்டனார் தான் அடியனுக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர். அவரும் அடியனுடைய கொள்ளு தாத்தா அவர் ஸ்ரீசுக்தி ரத்னாகரம்னு குந்த வித்வானாக எழுந்தருளியிருந்தார். பிரச்சண்ட வித்வானாக ஞானத்தோடைய கூடியிருந்தார். அவருக்கு ஸ்ரீசுக்தி ரத்னாகரம்னே காஞ்சி சுவாமி அவர் பெரிய விருதை அளித்திருந்தார். அவர் இளையவில்லி ஷடகோபாச்சாரியர் சுவாமி. அவர் 2 பேரும் என்னுடைய கொள்ளு தாத்தாவும் என்னுடைய தாத்தாவும் 2 பேரும் திருமாலிரும் சோழமலைக்கு ஒரு சமயம் சென்றிருந்தார். இது திருமாலிரும் சோழமலையிலிருந்து அழகர் அவர் புறப்பட்டு வைகை ஆத்துக்கு எழுந்தருளக்கூடிய அற்புதமான உற்சவம் சித்ரா பௌர்ணமி உற்சவம். சித்ரா பௌர்ணமிக்கு அழகர் விடத்திலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு எழுந்தருளுகிறார். பிறகு வைகை ஆத்துக்கு எழுந்தருளுகிறார்னு பார்க்கிறோம். இப்படி எழுந்தருளக்கூடிய வழியிலே தள்ளாக்குளம்னு ஒரு ஊர். அவ்விடத்திலே ஒரு மண்டகப்படி. அவ்விடத்துல இறங்குகிறார் அழகர். அவ்விடத்துல வருஷம் நடக்கக்கூடியது. அவ்விடத்துல ஒரு மண்டபத்தில் இறங்கி அவ்விடத்துல அழகருக்கு திருமஞ்சனம். பல்லக்கிலே அவ்விடத்துல அழகர் இறங்குவர். இறங்கினவாறே பல்லக்கோட திருமஞ்சனம். பல்லக்கிலேயே அழகருக்கு திருமஞ்சனம். சுருக்கமாக அவ்விடத்துல ஏகாந்த திருமஞ்சனம் தான். லோகாந்தமாக எல்லாரும் செய்கிறது கிடையாது. ஏகாந்த திருமஞ்சனம். திருமஞ்சனம் அவ்விடத்தில் ஆன உடனே அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு அழகர் தொடர்ந்து அடுத்த இடத்துக்கு எழுந்தருளுகிறார். அவ்விடத்துல நிறைய மண்டகப்படிகள், நிறைய அடியார்கள் கூட்டமாக அவ்விடத்திலே சேவிக்க எல்லோருக்கும் சேவை சாதிக்கிறார் விடத்தில் அழகர்னு பார்க்கிறோம். அந்த உற்சவத்துக்கு சென்றிருந்தார் அடியனுடைய கொள்ளு தாத்தாவும் அடியனுடைய பாட்டனார். சென்றிருக்கக்கூடிய காலத்துல இடத்துல தடைக்கு வெளியிலே நின்று கொண்டிருந்தார்கள் 2 பேரும். அழகருக்கு உள்ள ஏகாந்த திருமஞ்சனமாக வேண்டும். பொழுது அர்ச்சகர் சுவாமி அவர் நேராக வெளில வந்தார். அக்காலத்திலே நடந்தது அடியனுடைய பாட்டனார் சொல்ல கேட்டு இருக்கேன். வெளில வந்தார். வெளில அடியனுடைய கொள்ளு தாத்தா அவருடைய கையை பிடித்து உள்ள வாரும். கொள்ளு தாத்தாவையும் அடியனுடைய பாட்டனார் தாத்தாவையும் 2 பேரையும் உள்ள அழைத்து கொண்டு சென்று தரைக்குள்ள கொண்டு போய் நிற்க வச்சு. தரைக்குள்ள கொண்டு போய் நிற்க வச்சுட்டு அப்பொழுது திருமஞ்சனம் உள்ள ஏகாந்த திருமஞ்சனம் ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்து அப்படி லேசா அழகருடைய திருமேனியில ரொம்பலாம் கிடையாது, லேசா அப்படி தேய்ச்சுட்டு அப்படி தீர்த்தத்தை எடுத்து அந்த வைகை ஆற்றிலிருந்து கொண்டு வந்த தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை எடுத்து அப்படி சேர்த்து ஒரு திருமஞ்சனம் அப்படி பண்ணவாறு அப்படி ஸ்வயம் திருமேனியோட ஒன்றும் இல்லாமல் அப்படி எந்த திருவாபரணம் இல்லாமல் அப்படி எழுந்தருளி இருந்த காலத்தில் அந்த தீர்த்தத்தை எடுத்து அப்படி சேர்த்தாரோ இல்லையோ, தக 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 தகன் ஜொலிக்க ஆரம்பிச்சார். அழகு, என்ன அழகு, என்ன அழகு! அந்த அழகு இருக்கிறதே அது கண்ணை விட்டு நீங்குவதே கிடையாது. அப்படிப்பட்ட அழகோடைய அந்த திருமேனி இருக்கே அப்படி ஜொலித்தது, அப்படியே தங்கத்தாரே ஆனது சொல்லும்படியா அப்படி ஜொலித்தது அந்த திருமேனி என்று என்னுடைய பாட்டனார் அடிக்கடி தெரிவிப்பார். அந்த திருமஞ்சனம் அதை அவ்விடத்திலிருந்து மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திருமஞ்சனம் என்று அடிக்கடி தெரிவிப்பார் என்னுடைய பாட்டனாராக. அப்படிப்பட்ட திருமேனி இருக்கே ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. நீங்கும் போனா இந்த தோல் இருக்கிறது, அற்புதமான தோல். எந்த திவதேசத்திலும் இதை போலே கிடையாதுன்னு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அழகராக இருக்கிறான் பெருமாள் அவ்விடத்திலே என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சுந்தர தோளுடையான். அவனுடைய தோல் அழகு இருக்கிறது. அந்த அழகு இருக்கும்போது விட முடியுமா? இந்த கடலை கடைந்த காலத்தில் அவனுடைய தோல் அழகு இருக்கிறதே, அதே அழகோட இன்னும் திருமாலிரும் சோழமலையிலே நின்று கொண்டிருக்கிறானே. பஞ்சாயுதோபேதனாக புலவர் போனா 5 ஆயுதங்களோட
அவ்விடத்திலே சங்க சக்கரம் என்ன, அதற்கு மேலே வில் வாழ் கதை 5 ஆயுதங்களோடையும் எழுந்தருளி இருக்கிறார். அவ்விடத்திலே மூலவர்னு பார்க்கிறோம். அப்படி நின்று கொண்டு இருக்கிறான் இந்த மலைக்கு நடுவிலே. அவனை விட முடியுமா? அவனுடைய சுழலையில் நின்னுய்துங்கோலோஹோ, அவனுடைய சுழலை இருக்கிறதே சூழ்ச்சி, அதிலிருந்து தப்பிப்பது என்பது யாருக்காவது சாத்தியமா? அவனுடைய சூழ்ச்சி தான் இது. அவன் என்ன சூழ்ச்சி பண்ணான்? ஆண்டாளுக்கு என்ன சூழ்ச்சி பண்ணான் அப்படின்னா, இதுதான் அவனுடைய சூழ்ச்சி. என்ன அப்படின்னா, மழையை கொண்டு வந்து வருஷித்தான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எங்கு பார்த்தாலும் மழையை பொழிந்தான். அதுதான் அவன் பெய்த சூழ்ச்சி. மேகவண்ணன் செய்த சதி என்ன அப்படின்னா, மேகத்தை கொண்டு வந்து சேர்த்ததும், ஸ்ரீவில்லிபுத்தூருடைய மேகத்தை கொண்டு வந்து சேர்த்ததும், அந்த மேகத்தாலே அவ்விடத்திலே வருஷித்தது. வருஷித்ததுனால என்னாச்சு அப்படின்னா, எல்லாம் எங்கு பார்த்தாலும் பூச்சிகள் கிளம்பித்து, புஷ்பங்கள் கிளம்பித்து, இதெல்லாம் அவனை நினைவூட்டுவதாக இருக்கிறது, அழகரை நினைவூட்டுவதாக இருக்கிறது. அதனால என்னன்னா, ஒரே வருத்தம். இப்படி அவன் என்னை கொல்ல வேண்டும்னு நினைத்தான்னா, என்னை இப்படி துக்கப்பட வைக்க வேண்டும்னு நினைத்து அவனுக்கு ஸ்மாரகமான விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து காட்டினான்னா என்ன பண்ணி தப்பிக்கிறது? அவன் விஷயத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது? மகாபாகுவாக இருக்கக்கூடியவன், பெரிய தோளோட கூடியிருக்கக்கூடியவன், தோளோட கூடியிருக்கக்கூடியவன், இப்படி ஒரு பெண் பிள்ளை, சாதாரண ஒரு பெண் பிள்ளை, சக்தி இல்லாத இருக்கக்கூடிய ஒரு அபலையான என்னை நலிய வேண்டும் நினைத்தான்னா அதிலிருந்து தப்பிக்க முடியுமோ? ஒருத்தராலையும் தப்பிக்க முடியாது. முடிந்து போவதை தவிர வேறு என்ன வழி? துக்கத்திலே முடிய வேண்டித்தான், உயிர் போக வேண்டித்தான், வேறு ஒன்றும் வழி இல்லை என்று ஆண்டாள் அப்படி ஈடுபடுகிறாள். அவனுடைய அழகிலேயும் குணங்களிலேயும் ஈடுபட்டு அதே சமயத்திலே அந்த அழகனை நேரே பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறாள் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் போறது. இந்த பதிகம் முழுவதும் அப்படித்தான் செல்கிறது. அவனை பார்க்க முடியவில்லை. எதை பார்த்தாலும் அந்த எம்பெருமானுடைய நினைவு வந்து சேருகிறதேன்னு சுவாமி நம்மாழ்வாரை போலே துடிக்கிறார். நம்மாழ்வாரும் இப்படிதான் துடித்தார். 9ஆம் பத்திலே 5ஆம் திருவாய்மொழி இன்னுயிர் சேவலம்னு தொடங்கக்கூடிய பதிகம். இன்னுயிர் சேவலம் நீரும் கூவிக்கொண்டு இங்கெத்தனை இன்னுயிர் நோவம் இடத்தேன்மையின் குயிர்பேடகால்னு தொடங்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்திலேயும் சுவாமி நம்மாழ்வார் இப்படிதான் கவலைப்படுறார். எம்பெருமான் விட்டு பிரிஞ்சு விட்டான். ரொம்ப வருத்தம் சுவாமி நம்மாழ்வாருக்கு. ஷோ விட்டு போயிட்டானே. இது எதை பார்த்தாலும் அவனுடைய நினைவு வருகிறது சுவாமி நம்மாழ்வாருக்கு. எல்லாம் சேவல் என்ன, இற்குயில் பேடை, அவ்விடத்திலே குயில்கள் என்ன, மயில்கள் என்ன, எல்லாத்த பார்த்து என்ன பண்ற ஆழ்வார்? ஷோ இப்படி உங்களுடைய வடிவையெல்லாம் காட்டி என்னை கொல்லுகிறீர்கள் நீங்கள். ஆழ்வாருக்கு இதையெல்லாம் பார்த்த உடனே என்னன்னா எம்பெருமானுடைய நினைவு வருது. கொட்டியவில் ஒடும் இன்னுமேக கூட அங்கள்கால் காட்டேன் மின்னும் ஒரு எம்முயிர்க்கது காலனே தெரிவிக்கிறார் 9ஆம் பத்திலே 5ஆம் திருவாய்மொழியில். கொட்டியவில்லொடும் இன்னுமேக குழங்கள்கால் மேகங்கால் வேண்டாம், காட்டேன் மின் உம்முரு, உங்கள் உயிரைக்கு உங்களுடைய உருவத்தை கொண்டு வந்து காட்டாதீர்கள். என் உயிர்க்கது காலன், என்னுடைய உயிர்க்கது காலனாக இருக்கிறது. உன் மேகத்தை பார்த்தால் மேகஷாமனான எம்பெருமான் நினைவுக்கு வரான். அவன் இல்லையேன்னு வருத்தம் ஏற்படுகிறது. மேலே உயிர்க்கது காலன் என்னை உண்மையா நிறந்தேற்கு நீர்க்குயில் பைதல்கால் கண்ணன் நாமமே குளறிக்கொண்டில். குயில்கள் எல்லாம் என்ன பண்றது? ஏதோ கத்துறது. அது ஆழ்வாருக்கு என்னன்னா கண்ணன் நாமத்தை சொல்கிறா போலவே இருக்கிறது. கண்ணன் அவனுடைய பெயரையே சொல்லுகிறா போல இருக்கிறது. ஐயோ குயில்கள், இப்படி கண்ணனுடைய பெயரை சொல்லுகிறீர்களே, உங்களை எப்படி நன்னா வளர்த்தேன். தயிர்ப்பழம் சோத்தொடு பாலடிசிலும் தந்து சொல் பயித்திய நல்வளம் ஊட்டினீர் பண்புடகீரே. இப்படி உங்களை வளர்த்தாள், கடைசியில கண்ணன் நாமத்தை சொல்லி என்னை இப்படி கொல்லுகிறீர்களே அப்படின்னு பார்த்த பதார்த்தத்தை எல்லாம் பார்த்து உங்கள் உருவத்தை காட்டாதீர்கள் ஆழ்வார் கதறுகிறார். அதை போலே ஆண்டாள் விடத்தே துக்கப்படுகிறாள். எல்லாம் பெருமானுடைய நிறம் அடிமாளிரும் சோழனின்னா எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வது. எம்பெருமானுடைய நிறத்தை நீங்கள் காட்டுகிறீர்கள். இந்திரகோபத்தை பார்த்தால் அவனுடைய சிவந்த வாய் ஞாபகத்துக்கு வருகிறது. பக்கத்திலே குயில்கள் மயில்கள் அதையெல்லாம் பார்த்தால் கருவிள ஒன்மலர்கள் காயாமலர்கள் திருமால் உருவொளி காட்டுகின்றீர் இடக்கொய் வள கொன்னுரையீர் என்று அவனுடைய அந்த கருவிள ஒன்மலர்கள் என்று கருணெய்தல் புஷ்பம், அந்த புஷ்பத்தை பார்த்தால் மழை பெஞ்ச உடனே புஷ்பங்கள் பூத்தது. கருத்த நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை பார்த்தால் உடனே பெருமானுடைய நினைவு, அவனுடைய நிறம் அது நினைவுக்கு வருகிறது. இப்படி எதை பார்த்தாலும் அவனுடைய நினைவாகவே செல்கிறது. பார்த்தால் ஆண்டாள் பிரயோஜனம் அல்லன்னா உடனே அந்த எம்பெருமான் வரும்படியா செய்ய வேண்டும். எம்பெருமான் வர வேண்டும். அது என்ன பண்றதுன்னு தெரியலையே. பார்த்தாள் ஆண்டாள் அதை பார்த்தே கேட்கலாம். துங்கமலற்பொழில் சூழ் திருமாலிரும் சோழனின்னா செங்கற்கருமுகிலின் திருவுருப்போல் மலர்மேல் துங்கிய வண்டினங்காள் தொகுபூன் சுனகாள் சுனையில் தங்கு செந்தாமரகாள் எனக்கோரு சரண் சாத்துமினே. தாமரகாள் எல்லாம் எல்லாத்த பார்த்தையும் தெரிவித்தாள். இடத்திலே இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு ஸ்மாரகமா இருக்கே, இப்படி என்னை வந்து துக்கப்படும்படியாக செய்கிறீர்களே, நான் எப்படி உஜ்ஜீவிப்பது, எப்படி வாழ்வது, நீங்களே வழி சொல்லுங்க. என்னாலே என்னை காப்பாற்றிக்க முடியல, நீங்களே ஒரு வழி சொல்லுங்க என்று கடைசியில் அதை பார்த்தே கேட்டார்.
என்றால் அதை பார்த்தே விடத்திலே கேட்கிறாள் என்று பார்க்கிறோம். எதை போல அற்புதமாக காட்டினார், விடத்திலே திருஷ்டாந்தம் எடுத்து காட்டினார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி. அக்காலத்தில் என்ன ஏற்பட்டது அப்படின்னா, மகாபாரதத்திலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெரிய யுத்தம். 2 பேரும் யுத்தம் பண்ணுகிறார்கள். அதில் அவ்விடத்திலே கௌரவ சேனையிலே பெரிய அவ்விடத்திலே வயதானவர்களாக இருக்கக்கூடிய பீஷ்மர் என்ன, துரோணர் என்ன, இவர்கள் எல்லாரும் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி கொல்றதுன்னே தெரியல. யுத்தம் போயிட்டே இருக்கு. பீஷ்மர் அவர் நல்லா அடிக்கிறார். பாண்டவ சேனையிலே பாதி சேனை அழிஞ்சு போடுது. பீஷ்மர் கையிலேயே அழிந்து விட்டது பாதி சேனையானது. எப்படி கொல்வது என்று தெரியவில்லை. 9 நாள் ஆயிடுது. யுத்தத்திலே 9 நாள் ஆயிடுது. எப்படி கொல்றதுன்னே தெரியல. பார்த்தான், கண்ணன் இடத்துல கேட்டான், பாண்டவர்கள் கேட்டார், எப்படி கொல்றதுன்னு தெரியலையே இந்த பீஷ்மரை கொல்லவில்லை என்றால் பீஷ்மர் தனி ஒருத்தராக இருந்து யுத்தத்தை முடிச்சுடுவார், எல்லாரையும் கொண்டுடுவார். அவர் அப்படிப்பட்ட வீரத்தோட பராக்கிரமத்தோட கூடியிருக்கக்கூடியவர் பீஷ்மர். அவரை கொள்வது சாதாரணமல்ல, என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். தான் கண்ணன் பார்த்தான், போங்க அவரிடத்திலே போய் கேளுங்க அப்படின்னு விட்டான் கண்ணன். நேராக போனா பஞ்சபாண்டவர்கள் தர்மபுத்திரன் அவன் நேராக பீஷ்மர் இடத்துலேயே போனான். பீஷ்மர் இடத்துலேயே போய், பீஷ்மரே உண்மை எப்படி கொல்லுவது, நீரே வழி சொல்லும், உண்மை எப்படி கொல்றதுன்னு அவர்கிட்டயே போய் கேட்டுவிட்டான். அவர் பார்த்தார், அந்த கேட்டியா, ரொம்ப சந்தோஷம், என்னாலே யுத்தம் பண்ண முடியவில்லை, என்னை எப்படி கொல்லுவதுன்னு நானே சொல்கிறேன், கொண்டு வாங்கோ சிகண்டி இருக்கிறாள், அவளை கொண்டு வந்து என் முன்னிலையிலே கொண்டு வந்து நிறுத்துங்கோள். நிறுத்தினாள், நான் அவ்விடத்தில் என்னுடைய பானங்களை எல்லாம் கீழே போட்டுவிடுவேன், அப்பொழுது என்னை அடித்து வீழ்த்தி விடுங்கோள்னு தன்னை எப்படி கொல்வதுன்னு அவரே வழி சொன்னார். அதை போலே இவ்விடத்தில் என்னன்னா, உங்களை கொல்ல வேண்டாம், நான் எப்படி வாழ்வதுன்னு நீங்கள் வழி சொல்லுங்கள். நீங்கள் தான் என்னை கொண்டுன்றீர்கள், நீங்கள் என்னை நலிகிறீர்கள், உங்களிடத்திலிருந்து தப்பிப்பதற்கு எனக்கு என்ன வழி, எனக்கு ஒரு சரண் சாத்துமீன, எனக்கு ஒரு இடத்தை காட்டி கொடுங்கள். அங்கே போ, நாங்கள் இங்கே தான் பூத்து குலுங்குகிறோம், அண்டாலே இந்த இடத்துக்கு போயிடும், இந்த லொக்கேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிடுங்கோ, அட்ரஸ் போட்டு கொடுத்துடுங்கோ, இந்த இடத்துக்கு போனேன்னா அங்கே யாரும் இருக்க மாட்டோம், புஷ்பங்களோ வண்டுகளோ அல்லது இந்த இந்திர கோபங்களோ எதுவும் இருக்காது, எம்பெருமானுடைய நினைவே உனக்கு வராது, அண்ணா சுகமாக இருக்கணும் என்று நீங்கள் என்னை நலியாத ஒரு இடத்தை காட்டி கொடுங்கள், அங்கேயாவது போகிறேன், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று ஆண்டாள் துடித்து கேட்டாள். அந்த என்ன புஷ்பங்களா வழி சொல்ல போகிறது, ஒன்றும் தெரியல. பார்த்தாள் ஆண்டாள், பார்த்தாள், சரி ஒன்று பண்ணுவோம்னா, பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா, எல்லாவற்றாலையும் பூர்ணனாக இருக்கிறான், நிறைந்தவனாக இருக்கிறான். அந்த எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியத்தை செய்வோம், அவனுக்கு வெண்ணையை காட்டுவோம். அந்த எம்பெருமானை வரவழைப்பது, நம்முடைய இடத்துக்கு இழுப்பதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, வெண்ணையை காட்டி இழுக்கிறான். வெண்ணையை தரேன்னு சொன்னா அதுக்கு வேணா வருவோம். பெருமான் பரமதத்திலிருந்து அதுக்கு தானே வந்தான். ஒரு மாயையினால் ஈட்டியவண்ண தொடுவுண்ண போந்து இமிலேத்துவன் கோன் என்று பரமபதத்திலிருந்து நித்தியசூரிகள் அவர்கள் நடுவிலிருந்து இந்த லோகத்துக்கு வந்ததே எதுக்காகனா, வெண்ணைக்காகத்தானே வந்தான். அந்த வெண்ணையை தரேன்னு சொல்லுவோம். நினைத்தாள், தெரிவித்தாள். 6ஆம் பாசுரத்திலே 9ஆம் திருமொழியிலே 6ஆம் பாசுரத்திலே, நாறு நரும் பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்காரபடியில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்கொளோ. அற்புதமாக பாசுரம் பாடுகிறாள் விடத்தில். நாறு நரும் பொழில், அற்புதமான நறுமணத்தோடே கூடியிருக்கக்கூடிய பொழில் என்ற அற்புதமான சோழர்களாலே சூழப்பட்ட மாலிரும் சோழ நம்பிக்கு, திருமாலிரும் சோழ மலை நம்பி. நம்பினா என்ன, பூர்ணன் அர்த்தம். எல்லா விதத்தாலையும் நிறைந்தவனாக இருக்கிறான், பூர்ணனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட வஸ்துவுக்கு என்ன கொடுக்கறது, வெண்ணையை தான் கொடுக்க முடியும். வெண்ணையை கொடுத்தால்தான் வரும், அதனாலே வெண்ணையை கொடுப்போம். நான் 100 தடாவில் வெண்ணெய், 100 தடா 100 பாத்திரங்கள், அதான் பெரிய பாத்திரம், 100 பாத்திரங்கள் நிறைய வெண்ணையை தருகிறேன் தெரிவித்தாள் ஆண்டாள். இடத்துல காலத்திலே ஒரு கேள்வி ஏற்பட்டது. காலத்திலே நஞ்சியர்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் அவருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வார். கூரத்தாழ்வானுடைய குமாரர் பிள்ளையாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ பராசரபட்டர். பராசரபட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர். நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை. இந்த நம்பிள்ளையினுடைய சிஷ்யர் தான் பெரியவாச்சான் பிள்ளை. அவர் தான் வியாக்கியானம் எழுதுகிறார், உரை எழுதுகிறார், காமெண்டேட்டர் தெரிவிக்கிறோமே, காமெண்ட்ரி உரை எழுதுகிறார் இந்த நாச்சியார் திருமொழிக்கு. காலத்திலே அவர் அற்புதமாக தெரிவிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை நடந்த விற்த்தாந்தத்தை. நம்பிள்ளை அவர் நஞ்சியர் இடத்துல போனார். நஞ்சியர் இடத்துல போய், அடியனுக்கு ஒரு சந்தேகம் இது கேட்டார். என்ன சந்தேகம் கேட்டார் நஞ்சியர். அப்பொழுது நம்பிள்ளை தெரிவித்தார், ஒரே எம்பெருமான் உன்னுடைய சுபாவம் என்ன, இப்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னா எதையுமே அபேட்சிப்பது கிடையாது, எல்லா விதத்தாலையும் பூர்ணனாக இருக்கான், எல்லா விதத்தாலையும் நிறைந்தவனாக இருக்கிறான், நிரபேட்சனாக இருக்கிறான்,
எதையுமே எதிர்பார்ப்பது என்று கிடையவே கிடையாது. எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது. பெருமான் எதையாவது எதிர்பார்த்தான்றது உண்டா? ஒன்றும் கிடையாது. காலத்திலே சஞ்சயன் அவன் திருதராஷ்டிரனுக்கு தெரிவிக்கிறான். காலத்தில் நடந்தது அந்த ஸ்லோகத்தையும் எடுத்து தெரிவிக்கிறார் நம்பிள்ளை நஞ்சியர் இடத்துல. சுவாமின்னு தெரியாதில்ல, அக்காலத்திலே சஞ்சயன் தெரிவித்த வார்த்தை நான் சொன்னேன். திருதராஷ்டிரன் அவன் கௌரவர்களுடைய அவ்விடத்திலே துரியோதனுடைய அப்பா திருதராஷ்டிரன் அவன் அஸ்தினாபுரத்தில் இருந்தான். பொழுது கண்ணன் ஸ்ரீ தூது எழுந்தருளுகிறான். தூது நடந்து அஸ்தினாபுரத்துக்கு வருகிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டான் திருதராஷ்டிரன். பார்த்தான், என்னது கண்ணன் வரானா, கண்ணனுக்கு ஏதாவது கொடுக்கணும், நிறைய கொடுக்க வேண்டும். சஞ்சயனை அழைத்தான். சஞ்சயன் என்பவன் திருதராஷ்டிரனுடைய தோழனாக இருக்கக்கூடியவன், சகாவாக இருக்கக்கூடியவன், அதே சமயத்தில் மந்திரியாகவும் இருக்கக்கூடியவன். அவனை கூட்டான். பா சஞ்சயனே, கண்ணன் எப்படியாவது நம் பக்கத்தில் யுத்தம் பண்ணணும். கண்ணன் அவன் பாண்டவர்களோட யுத்தம் பண்ணான்னா நம்முடைய பிள்ளைகள் தோத்துடுவா. எப்படியாவது அவனை நம்முடைய சேனைக்கு அழைக்க வேண்டுமே, என்ன பண்றது? அவனுக்கு எதை கொடுக்க? இல்லை நவரத்னங்களை கொடுக்கலாமா, நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கலாமா, நிறைய வேற எதை கொடுப்பது? நிறைய பட்டு பீதாம்பரங்களை கொடுக்கலாமா, நிறைய ஆரங்களை கொடுக்கலாமா? எதை கொடுத்து அவனை இந்த பக்கம் அழைக்கிறதுன்னு தெரியலையே. எதை கொடுக்கறது? எவ்வளோ பெட்டி அனுப்புறது? இது எங்கிருந்து வந்தது? நேரத்தில் பெட்டி பெட்டியாக கொடுத்து கட்சியை மாத்துறாள். கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு அழைச்சின்னு வந்துள்ளான். பாதி நடந்துகிட்டே இருக்கும்போது இவ்வளோ நாள் ஒரு கட்சியில் இருந்தவனை நிறைய பணம் கொடுத்து இன்னொரு கட்சி கூட்டின்னு வந்துள்ளான் என்றத யார் கற்றுக் கொடுத்தான்னா துரியோதனன் ஆரம்பிச்சது. காலத்தில் அவ்விடத்தில் மகாபாரத காலத்திலே துரியோதனன் ஆரம்பிச்சது. அது இன்னும் நடந்துருக்கு. அல்ல அப்பொழுது துரியோதனன் நினச்சா, என்ன கொடுத்து கண்ணனை இங்கே கூட்டின்னு வருதுன்னு தெரியலையே, எவ்வளோ ஐஸ்வர்யம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டான் சஞ்சயன். அப்பொழுது சஞ்சயன் தெரிவித்தான், அந்யத் பூர்ணா தப அங்கும்பாத் அந்யத் பாதாவதேஜனாத் அந்யத் குசல சம்பிருஷ்ணாத் நச்சேச்சதி ஜனார்தன. பெருமான் கண்ணனுக்கு என்ன கொடுத்து உன் பக்கத்தில் இழுப்பாய் துரியோதனனே, திருதராஷ்டிரனே? ஒன்றும் எதிர்பார்ப்பது கிடையாது. அவன் எதிர்பார்ப்பது என்ன? நான் ஒன்றும் கிடையாது. அந்யத் பூர்ணா தபாங் கும்பாத், வெறும் ஒரு பூர்ண கும்பம். பூர்ண கும்பத்தில் பெரிய நல்ல உயர்ந்த தீர்த்தம், ஏலோலகங்க கனசோர சுகந்தி தீர்த்தம்னு ரொம்ப வாசனையான தீர்த்தத்தை விடணும்லாம் இல்லை, சாதாரண தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை விட்டால் போதும். தீர்த்தத்தை விட்டு ஒரு பூர்ண கும்பம், பூர்ண கும்பத்தை கொடுத்து அவனை வரவேற்பது. அந்யத் பாதாவனை ஜனாத், அந்த தீர்த்தத்தாலே அவனுடைய திருவடியை விளக்குவது. விளக்கி அந்யத் குசல சம்பிருஷ்ணாத், அண்ணா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை. இது கேட்டா போருமே. அச்சேச்சதி ஜனார்தனா, இதுக்கு மேலே அவன் எதுவுமே ஆசைப்படுவதில்லை. ஆனால் இதை செய்வது எப்படி செய்யணும்னா நெஞ்சிலே பக்தியோட செய்ய வேண்டும். ஏதோ அவனை நம் பக்கல்ல இழுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நீ எவ்வளோ ஐஸ்வர்யம் கொடுத்தாலும் உன் பக்கல்லே வரப்போவதில்லை. அவன் கொடுக்கிற வசுவை பார்ப்பதில்லை, கொடுக்கிறவனுடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய இரத்தையிலே பார்ப்பது. நீங்க சுபாவம் என்ன கொடுக்கிறான்றதை பார்ப்பது கிடையாது, எப்படி கொடுக்கிறான், அவன் நெஞ்சில என்ன இருக்கு. சில பக்தியோடே கொடுக்கிறானா அதைத்தான் பார்க்கிறான் பெருமானை தவிர கொடுக்கக்கூடிய வஸ்து என்ன அல்பமான வஸ்துவாக இருந்தாலும் பெருமான் அதை பார்ப்பது கிடையாது. என்ன எல்லா விதத்தாலையும் பூர்ணன் நிறைந்தவனாக இருக்கிறான். அதனாலே இவன் எதை கொடுக்கிறான், அந்த வஸ்துவினுடைய உயர்த்தி இதென்ன உயர்ந்த வஸ்துவை கொடுக்குறானா, இல்லை ஏதாவது கலப்படம் இருக்கிறத கொடுத்து விடுறானா, எங்கேயாவது போய் மட்டமான பொருள் எதையாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறானா அப்படின்றதெல்லாம் பார்ப்பது கிடையாது. இதை பார்க்கிறான். அதெல்லாம் என்னன்னா நம்முடைய சுபாவம் தான். நம்ம தான் உங்க யாராவது ஏதாவது கொடுக்குறான்னா, என்ன எங்கேருந்து இதை எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருப்பான்னு தெரியலையே, என்ன நல்ல பொருளாக இருக்குமா, இல்லை ஏதாவது இவாளுக்கு எங்கேருந்தாவது இவாளுக்கு வந்ததை நம்மக்கிட்ட தள்ளி விட்டுட்டாளா தெரியல. இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணுறது யாருன்னா நாம தான் இதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா நாம் தான் குறைவாளர்களாக இருக்கிறோம். குறை நம்ம இடத்துல எதுவும் இல்லை, அதனாலே குறையினாலே நாம் தான் இதையெல்லாம் யோசிக்கிறோம். எம்பெருமான் எல்லா விதத்தாலையும் நிறைந்தவனா இருக்கான். அதனால என்னன்னா அவனுக்கு இதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. இந்த பொருள் வந்துதான் ஆகணும் எம்பெருமானுக்கு ஏதாவது இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. இல்லை இதில் எல்லாம் ஆசைப்படுவது கிடையாது. அவன் என்ன ஆசைப்படுகிறான்னா கொடுப்பவன் பக்தியோடைய கொடுக்கிறானா. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்திமகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா என்பது அவனே கீதையிலே தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. எனக்கு எதை கொடுத்தாலும் பரவாயில்ல, பத்திரமோ புஷ்பமோ பலம் தோயம் என்று இலையை கொடுத்தாலும் பரவாயில்ல, புஷ்பத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, எதையுமே பார்ப்பது கிடையாது. பக்தி உபகிருதம் என்று கொடுப்பவனுடைய நெஞ்சிலே பக்தி இருக்கிறதா, பக்தியோடே கொடுக்கிறானா என்று அதைத்தான் பார்க்கிறேனே தவிர வேறு எதையுமே பார்ப்பது கிடையாது என்று எம்பெருமான் தெரிவிக்கிறான். இப்படி தெரிவிப்பவனாக இருக்க, இப்படி எம்பெருமான் சொல்லக்கூடியவன் நெஞ்சில இருக்கக்கூடிய பக்தியை மட்டும்தான் பார்ப்பான், என்ன பொருள்னு பார்க்க மாட்டான். அப்படி இருக்கும்போது வெறும் சாதாரண ஒரு பூர்ண கும்பத்தை கொடுத்தாலே போறோம், அதற்கு மேலே எதிர்பார்க்க மாட்டான் என்று இருக்கக்கூடிய காலத்திலே இவனுக்கு இவ்வளோ கொடுக்கணுமா? தட்டார் நம்பிள்ளை நஞ்சியர் இடத்துல இவனுக்கு 100 தடாவில் வெண்ணெய் 100 தடா நிறைந்த அக்கார் அவளிஷு
100 பாத்திரங்கள் நிறைய வெண்ணெயை கொடுக்க வேண்டும், 100 பாத்திரங்கள் நிறைய அக்கார வடிசில் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இருக்காண்ண வெறும் சாதாரண ஒரு பூர்ண கும்பம், அதை கொடுத்தால் போறாதா? ஒரு பூர்ண கும்பத்தை பக்தியோட ஆண்டாள் என்ன எதை வெறும் ஒரு கை வெண்ணெய் தரேன், அல்பமான பதார்த்தத்தை கொடுத்தாலும் பக்தியோட கொடுத்தாலும் பெருமான் என்ன பண்றான்னா பக்தியை தான் பார்க்கிறான், இந்த பதார்த்தத்தையா பார்க்கிறான். அப்படி இருக்கும்போது ஆண்டாளுக்கு 100 பாத்திரம் நிறைய வெண்ணெய், இவ்வளோ வெண்ணெய் கொடுக்க வேண்டும் ஆண்டாள் ஆசைப்படுகிறாளே. இதற்கு காரணம் என்ன? பெருமான் என்ன இவ்வளோ பாத்திரம் வெண்ணெய் இருக்கு அப்படின்னு என்ன போறானா? இதையா பார்க்க போறான்? 100 பாத்திரம் 100 இருக்கணும், 100க்கு கம்மியா இருந்தா நான் வரமாட்டேன். திருமாலின் சோழமலை இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் வரணும்னா 100 பாத்திரமாவது வெண்ணெய் இருக்கணும், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல போறான். அழக ஐயா சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான். என்னவோ ஆண்டாள் என்னவோ 100 பாத்திரம்னு சொல்றாளே, இதற்கு காரணம் என்ன கேட்டார். நம்பிள்ளை நஞ்சியர் இடத்துல உடனே சமாதானம் தெரிவித்தார். அற்புதம், உடனே சமாதானம் தெரிவித்தார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டாள் ஒன்றும் நிறைய கொடுக்கல, வெறும் 100 பாத்திரம் தான் கொடுக்குறேன். ஆண்டாள் நிறைய கொடுக்குற என்ன கொடுக்குறா அப்படின்னா வெறும் ஒரு பூர்ண கும்பம் அளவு தான் கொடுக்குறேன் சொன்னார் அவர். சுவாமி 100 பாத்திரத்தில் வெண்ணெய் நாடு, திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 100 பாத்திரத்தில் வெண்ணையே ஒரு பூர்ண கும்பத்துக்கு சமம் தெரிவித்தார். நஞ்சியார் சமாதானம் தெரிவித்தார். திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய செல்வத்தை பார்த்தாள். திருவாய்ப்பாடியில எப்படி இருக்கு? ஸ்ரீருமல்குமா இப்பாடி என்ன சுவாமி திடீர்னு திருவாய்ப்பாடிக்கு போயிட்டார். ஆண்டாள் சிவில்லிபுத்தூர்ல தானே இருக்கா. ஏன்னா ஆண்டாள் என்னதான் இருந்தாலும் தனக்கு என்ன அப்படின்னா எப்பொழுதும் தன்னை ஒரு இடைச்சியாக பாவித்தாள். அப்படி பாவித்தல்லவா இடத்திலே திருப்பாவை பாடினாள். திருப்பாவை பாடின தன்னை இடைச்சியாக பாவித்துக் கொண்டு பாடினாள். அதற்கு மேலே இடைச்சியாக நினைத்துக் கொண்டிருப்பதிலே தான் ஆனந்தம். பெரியாழ்வாரும் திருமகளாரும் கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணினார்கள் என்கிறார். பெரியாழ்வார் திருமகளார் ஆண்டாள் 2 பேரும் என்ன பண்ணா இடை ஜாதியை தங்களுடைய குலமாக ஏற்றுக்கொண்டார்கள். இடையர்களா மாறிவிட்டா. ஆனால் இடையர்களைப் போலே பேசினார்கள் 2 பேரும் என்று பார்க்கிறோம். ஆண்டாளும் பெரியாழ்வாரும் அப்படித்தான் பேசுகிறார்கள். அதனால் என்னன்னா ஆண்டாள் அவள் இடைச்சி, திருவாய்ப்பாடியைச் சேர்ந்தவள்னு சொல்லணும். திருவாய்ப்பாடியில் என்னன்னா ஸ்ரீருமல்குமா இப்பாடி, எங்கு பார்த்தாலும் ஐஸ்வர்யம். என்ன ஐஸ்வர்யம்? அவளுக்கு என்ன சுவாமி ஐஸ்வர்யம்? பெரிய ஐஸ்வர்யம் அப்படின்னா கோதனர்கள், கோதனர்கள் கோ பசுவைத்தான் ஐஸ்வர்யமாக உடையவர்கள். பசுதான் அவர்களுக்கு ஐஸ்வர்யம். நிறைய பசு, பசுவுக்கு முடிவே கிடையாது. கொத்துக்கறவை இகனங்கள் பல, அந்த கணங்களுக்கு அவ்விடத்துல எண்ணிக்கை உண்டா? கிடையவே கிடையாது. அவை கறக்கக்கூடிய பால் அதற்கு எண்ணிக்கை உண்டா? மொத்தாலே பால் சுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த நிறைய பால், பாலும் தயிரும் வெண்ணையும் நெய்யும் ஆடமூலையாக கிடக்கிறது. அவ்வளோ நிறைய இருக்கு. சிவிலிபுத்தூர்ல பெரிய இமயப்பெருமலை போல் பெரிய ஹிமாலய பர்வத்தத்தை போலே வெண்ணெய் இருந்தது இடத்திலே திருவாய்ப்பாடியில். அதனால அவ்வளோ வெண்ணையை பார்த்தவர்களுக்கு, அவ்வளோ வெண்ணையும் பாலையும் பார்த்தவர்களுக்கு 100 தடா வெண்ணெய், ஒரு 100 பாத்திரத்தில் வெண்ணெய்ன்றதே என்னன்னா வெறும் ஒரு பூர்ண கும்பத்தை போல. கொடுக்குறவனுடைய இதை பொறுத்து தானே. கொடுக்குறவன் ரொம்ப பெரிய பணக்காரன், என்ன பெரிய ஐஸ்வர்யம் தனிகன், என்ன பண்ணுறான் நீனா அவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ரொம்ப கம்மியாக கொடுத்தா மாதிரியே இருக்கு. கோடி கோடியாக கொடுக்குறான், 10 கோடி 20 கோடி, என்ன அவனுக்கு 10 ரூபாய் போல இருக்கு. சர்வசாதாரணமாக குடிச்சிட்டு போகிறான். இதே ஒரு பிச்சைக்காரனாக இருந்தான், நான் பணமே இல்லைன்னா அவனுக்கு 10 ரூபாயே பெரிய கோடியைப் போல இருக்கிறது, கோடி ரூபாயைப் போல இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அதை போலத்தான் திருவாய்ப்பாடியைச் சேர்ந்த இடைச்சிகள்னா அவர்களுக்கு 100 தடா வெண்ணெய் அப்படின்றதே வெறும் பூர்ண கும்பத்தை போல, ஒண்ணுமே அல்பத்தை அல்லவா கொடுக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆண்டாள் நினைத்துக் கொடுக்கிறாள்னு அற்புதமாக சமாதானம் தெரிவிக்கிறார். அவ்விடத்திலே நஞ்சியர் நம்பிள்ளைக்கு என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். பெருமானுக்கு வாயாலே சொன்னேன், வாயாலே தெரிவித்தேன். பெருமானே இதை தேவர் அமுது செய்ய வேண்டும் என்று வாயாலையும் தெரிவித்தேன். ஏதோ மனசாலே தெரிவிக்காமல், மனசாலே எம்பெருமானே இந்த வெண்ணெய் எல்லாம் அமுது செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் வாயாலே எம்பெருமானே தேவரீர் எழுந்துள்ள வேண்டும், இந்த வெண்ணெய் எல்லாம் அமுது செய்ய வேண்டும் என்று வாயாலேயும் பிரார்த்தித்தேன் என்று ஆண்டாளி விடத்திலே தெரிவிக்கிறேன். போலே காலத்திலே லக்ஷ்மணன் ஆசைப்பட்டான் எம்பெருமான் விஷயத்தில். லக்ஷ்மணன் அவன் தெரிவித்தான் விடத்திலே கிரியதாமிதி மாம்பத விடத்திலே பஞ்சவட்டியிலே இருக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் லக்ஷ்மணனை பார்த்து தெரிவித்தான். ராமன் சொன்னான், லக்ஷ்மணா இவ்விடத்திலே ஒரு பர்ணசாலையை கட்டு, இல்லை ஒரு பர்ணசாலையை கட்டுவாயாக என்று தெரிவித்தான். தெரிவித்தவாறு எப்படி கட்டணும் அப்படின்னு கேட்டான். கட்டவாறு நீ கட்டுப்பா, எப்படி வேணால் கட்டு அப்படின்னு தெரிவித்தான். தெரிவித்தவாறே அப்பொழுது வந்தான் லக்ஷ்மணன், வந்தான் காலில் விழுந்துட்டான். அவன் காலில் விழுந்தான். பெருமானே தேவர் இப்படி பண்ணக்கூடாது, நீர் நமக்கு சொல்ல வேண்டும், சொல்லணும் அப்படின்னா கிரியதாமிதி மாம்பதா, இப்படி இந்த வாராக செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இந்த இடத்திலே இது இருக்க வேண்டும், இந்த இடத்திலே ரிஷிகளை பார்க்கக்கூடிய அறை இருக்க வேண்டும், இவ்விடத்திலே சமையல் அறை இருக்க வேண்டும், இவ்விடத்திலே
இன்னொரு அறை இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு இடத்தையும் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்கணும். எப்படி பர்ணசாலையை கட்ட வேண்டும் என்று நீர் ஏவ வேண்டும், ஏவிக்கொள்ளவும் வேணும் என்றான். பசிரா இருப்போர் அட்டசோர் உண்ண வேணும், அடிகிற சோர் உண்ண வேணும் என்னுமா போலே காட்டில் இளைய பெருமான் பிரியல் தரியாமையை முன்னிட்டு அடிமை செய்ய வேண்டும், எல்லா அடிமையும் செய்ய வேண்டும், ஏவிக்கொள்ளவும் வேணும் என்றார். அற்புதமான சூத்திரம் சிவச்சனபூஷண திவ்யசாஸ்திரத்திலே பிள்ளலோகாச்சாரியர் இடுகிறார் விடத்தில். என்ன பண்ணான் லக்ஷ்மணன் அப்படின்னா, எல்லா கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும். பசியராயிருப்பார், பசியோட இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப பசி. என்ன பண்ணுறான் அப்படின்னா, அட்டை சோறு முன்ன வேணும், செஞ்சு வச்ச சோறு அதையும் போடும், அடுப்பில் ஆயிட்டு இருக்கா அதுவும் போடும், அப்புறம் ஆறுது அதுவும் வேணும், இதுவும் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறதும் வேணும், அடுப்பில் இருக்கிறதும் வேணும், எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுமா போலே. அப்படி சொல்லுகிறா போலே இளைய பெருமாள் சொன்னான். நமக்கு திருஷ்டாந்தம் சொல்லணும் தான், சாப்பாட்டை வச்சு சொன்னால் மட்டும்தான் புரியும். அது பிள்ளலோகாச்சாரியருக்கே தெரிஞ்சுடுது. அதுதான் என்ன பண்ணுறேன், நான் சாப்பாட்டை வச்சு நல்லா பசியோடு இருக்கக்கூடியவன்னா எல்லா சோறையும் போடுங்கோ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுமா போல இவன் என்ன பண்ணான் லக்ஷ்மணன் தான். இந்த கைங்கரியம் இவ்விடத்திலே கைங்கரியம் பண்ண வேண்டும். பெருமானுக்கு ராமனுக்கு எல்லா கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும். நாட்டிலேயும் பண்ணணும், காட்டிலே போய் அவ்விடத்திலேயும் கைங்கரியம் செய்ய வேண்டும். காட்டிலே எல்லா அடிமனையும் செய்யணும், ஏவிக்கொள்ளவும் பெருமான் ஏவ வேண்டும். வாய் திறந்து சொல்லணும். ஏதோ மனசாலே நினைத்தால் போறார், மனசுல நினைச்சுட்டு இருக்கான் இந்த கைங்கரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பிரகாரத்திலே இந்த பர்ணசாலை இருக்க வேண்டும், இந்த மனசாலே நினைத்தால் போராது, வாய் திறந்து சொல்ல வேண்டும். பெருமான் லக்ஷ்மணா இப்படி கட்டு, இப்படி செய் என்று தேவரீர் ஏவ அடியேன் கைங்கரியம் பண்ணணும் என்று அப்படி கைங்கரியம் இருக்க வேண்டும் பிரார்த்தித்தான். அது இங்க எப்படி இருக்குன்னா தலைகீழா இருக்கு. ஆண்டாள் என்ன பண்றான்னா, நான் வாயாலே சொல்றேன் பெருமானே, வாயாலே நான் சொல்லி சமர்ப்பிக்கிறேன், ஏதோ மனசாலே நினைக்கவில்லை, வாயாலே 100 தடாலே வெண்ண வச்சிருக்கேன் பெருமானே வாரும் என்று அழைத்தும் தேவரீர் வராமல் இருக்கலாம். தேவரீர் வந்து இந்த வெண்ணையை அமுது செய்ய வேண்டும். 100 தடா நிறைந்த அக்காரவடிசில் சொன்னேன். இதுக்கு மேலே 100 தடா நிறைந்த அக்காரவடிசில் என்று 100 பாத்திரம் நிறைய அக்காரவடிசில் நல்லா பாலாலே ஆன ஷீரான்னம் அதையும் சொல்லி இருக்கிறேன். தேவரீர் வந்து அமுது செய்ய வேண்டும் நடத்துகிறார். இது என்ன சுவாமி, நிறைய வெண்ணெயை தரேன்றா, அக்காரவடிசில் தரேன்றா, இந்த வெண்ணையும் அக்காரவடிசிலையும் கொண்டு எம்பெருமானை அடையலாம்னு நினைக்கிறாளா? அப்படின்னா என்ன, எம்பெருமானுக்கு வெண்ணெய் கொடுத்தால் அக்காரவடிசில் கொடுத்தா எம்பெருமானை போய் அடைந்து விடலாம் என்று, இது என்ன எம்பெருமானை அடைவதற்குண்டான ஒரு வழியா அப்படின்னா அது கிடையாது. எதனாலே இந்த வெண்ணையை தருகிறேன்னு தெரிவிக்கிறாள். இதுவும் கைங்கரியத்திலே சேர்ந்தது. பெருமான் வர வேண்டும், வந்தான் அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். என்ன கைங்கரியம்? அவனுக்கு வெண்ணையை கொடுப்பது கைங்கரியம், அவனுக்கு இந்த ஷீராண்ணத்தை கொடுப்பது கைங்கரியம். இப்படி அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். எப்படி லக்ஷ்மணன் ஆசைப்பட்டானோ, அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று ஆசைப்பட்டா போலே ஆண்டாள் திருமாலிருஞ்சோலை சோழமலை அழகர் இடத்துல ஆசைப்படுகிறான். கைங்கரியம் பண்ணணும், அவன் வர வேண்டும், வெண்ணையை காட்டி அவனை அழைப்பேன், வருவன், அந்த வரை அவனுக்கு வெண்ணையை சமர்ப்பிக்கணும். வெண்ணையை சமர்ப்பித்து இது ஏதோ அவனை அடைவதற்குண்டான வழி அல்ல, அவனை அடைவதற்கு அவனேதான் வழி. அவன் வர வேண்டும், அவன் வந்தவாறே அவனுக்கு இந்த வெண்ணையை கொடுக்க வேண்டும், கொடுத்து அவனுக்கு கைங்கரியத்தை செய்ய வேண்டும். வெண்ணையை கொடுப்பது, ஷீரான்னத்தை கொடுப்பது, அதான் மேலே தெரிவிக்கிறாள். ஏறு திருவிடையான் இன்னும் வந்திவ கொள்ளுங்களோ ஏறு திருவிடையான் என்று பிராட்டியை தனக்கென்ன படைத்தவனாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்டவன் வந்து நிற்கணும். அத்திரி மகரிஷின்னு இருந்தார், அவருடைய ஆசிரமத்தின் வாசல்ல திடீர்னு போய் நின்னான். சாயங்கால வேளையிலே ராமபீரன் இடத்துல போய் நின்னான். நான் வந்திருக்கிறேன், ராமன் வந்திருக்கிறேன், சீதை வந்திருக்கா, லக்ஷ்மணன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னான். அப்படி நின்னாற் போலே வர வேண்டும் ஆண்டாள் ஆசைப்படுறான். திடீர்னு ஆசல்ல திடீர்னு யாரோ ஒருத்தர் கதவை தட்டுறான். தட்டினவாறே பெரியாழ்வார் போய், ஐயோ யாரா அது, யாரோ கதவை தட்டுறா, இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறான் அப்படின்னு கதவை திறந்தால் அழகர் அப்படி வந்து நின்றுங்க. பஞ்சாயுதத்தோட 5 ஆயுதங்களோட அப்படி வந்து நிற்கிறேன். ஆண்டான் பக்கத்தில் திருமாலிருஞ்சோலை சோழமலைன்னு பக்கத்தில் ஒரு மலை இருக்கு, அந்த மலையிலிருந்து நடந்து வந்திருக்கிற விடத்திற்கு நான் தான் அழகர். சுந்தரபாகு உடைய பெண் என்னை அழைத்தாள், நிறைய வெண்ணெய் ஷீரானெல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னாள், அவள் இடத்திலிருந்து அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு வந்து நிற்க வேண்டும். வந்து இவை கொள்ளுங்களோ அமுது செய்வீரா, ஏதோ நான் நிர்பந்தித்தேன் என்பதற்காக அல்ல, நீரே ஈடுபட்டு வர வேண்டும், அந்த எல்லாவற்றையும் அமுது செய்ய வேண்டும். நின்று வந்து இத்தனையும் அமுது செய்தீர் அப்பேரு, எல்லாவற்றையும் நீர் வந்து இப்பொழுது அமுது செய்தீர் சொன்னா என்ன பண்ணுவேன்னா, நான் 100,000 கொடுத்து நான் என்ன சரி கேட்டான். அழகர் கேட்டான், அரே ஆண்டாளே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு விடுறேன். சாப்பிட்டா அதுக்கப்புறம் என்ன வேணும்? வெண்ணையெல்லாம் கொடுத்தீர், வெண்ணையெல்லாம் அமுது செய்த பிற்பாடு உமக்கு என்ன வேணும் அப்படின்னு பெருமான் கேட்டான். எனக்கு ஏதாவது வேணுமா? ஆண்டாள் தெரிவிக்கிறாள், எனக்கு என்ன வேணும்? எதுவும் வேண்டாம். ஏதோ வெண்ணையை போட்டு விட்டு பிற்பாடு பெருமானுக்கு வெண்ணையெல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி ஏதாவது கொடுப்பானா, பெருமான் ஏதாவது கொடுப்பானா என்று பார்ப்பது கிடையாது. இது மடி தடவும் சோறு, தடவுகிற சோறு நம்முடைய பூர்வர்கள் பேரிட்டு இருக்கிறார்கள். அதை சாப்பிட வரார், ஆற்றுக்கு யாராவது சாப்பிட வந்தா நான் சாப்பாடு போடுறது, சாப்பாடு போட்டால் நடாது,
ஆற்றுல வந்து நன்னா சாப்பிட்டு வேற போயிருக்கார். சாப்பாட்டுக்கு வேற பைசா ஆடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆற்றுக்குள்ளே உள்ளே வந்ததுலேருந்து எப்படி கேட்கறதுன்னு வேற தெரியல. அதனால் வந்து உட்காந்த உடனே சாப்பாடு, வந்தீரா, சந்தோஷம் சந்தோஷம், வந்திருக்கீர், வாரம் வந்து சாப்பிடும், பரவாயில்ல சாப்பிடும். இருந்தாலும் நீர் வந்தா எப்பவும் சாப்பிட மாட்டேங்கிறே, அப்படியே கிளம்பிடுவீரே. எங்கள் ஆற்றுல அவ்வளோ ஆச்சாரம்லாம் பத்தாதுன்னு அப்படி சாப்பிட மாட்டீரே சுவாமி, வந்த உடனே ஆற்றுலே போடுது, வந்த உடனே உடனே கிளம்பிடுவீரே, இன்னைக்கு என்ன வந்திருக்கீர் அப்படின்னு. இல்லை நீங்கள் என்னவோ என்னால் இங்கே சாப்பிட்டு தான் போயானோ, வேறு வழி இல்லை, நிறைய பிரயாணம் இருக்குது, அதனால் இங்கே சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். என்னடா அது அப்படின்னு சொன்னார். வந்தவர் சொன்னார். உடனே பார்த்தார், இந்த கிரகத்தில் இருக்கிறவர் பார்த்தார், என்னடா அது நீங்கள் சாப்பிடாத போக மாட்டார் போல இருக்கு, வேற சாப்பிட்டாருன்னா எப்படி சமாளிக்கணும்னு தெரியலையே, சரி வந்து உட்காரட்டும். வந்து உட்காந்தேன். உடனே சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு கிரகத்தில் இருக்கிறவர், சரி சரி இப்படி ரொம்ப சந்தோஷம் போல வந்து சாப்பிடவே மாட்டீர், அப்படியே வந்து சாப்பிட்டாலும் என்னுடைய குழந்தை கையில் ஒரு 500 ரூபாயாவது கொடுக்காமல் போகவே மாட்டீர், உங்களுடைய மனசு இருக்கே ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு சேர்த்து சொன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்குன்னா, வந்திருக்கீர் 500 ரூபாயாவது குழந்தை கையில் கொடுத்துட்டு போ அப்படின்னு அர்த்தம். அவளை போல ஏதோ சவறு போட்டு 500 ரூபாயாவது கொடுப்பாரா, என்ன கொடுப்பார் என்ன நினைக்கிறா போல. ஆண்டாள் இந்த வெண்ணையெல்லாம் கொடுத்தோம், இவர் என்ன திருப்பி கொடுப்பார். திருமாலிருஞ்சோலமலை அழகர் வெண்ணெயை கொடுப்பதற்கு பதிலாக, வெண்ணெய்க்கு பதிலாக நமக்கு என்ன கொடுப்பார், பெரிய பங்களா கொடுப்பாரா. திருமாலிருஞ்சோலமலையில் ஒரு சைட்டு நிலம், ஒரு மலை உனக்கு, ஆண்டாளே ஒரு மலை உனக்கு, இன்னும் கொடுப்பாளா. அதை போல எதையாவது நான் எதிர்பார்க்கிறேனா, நான் ஒன்றும் கிடையாது. கொள்ள வந்தோம் வல்லோம் கொடுக்க வந்தோம், ஏதோ இந்த வெண்ணையெல்லாம் கொடுத்து மறுபடியும் கொள்வதற்காக வரவில்லை, வெண்ணையெல்லாம் அமுது செய்திடப் பேரில் இன்னும் கொடுப்போம், கொடுக்கறது மட்டும்தான் எங்கள் காரியமே தவிர கொள்ள வந்தோம் அல்லோம் மறுபடியும் கைங்கரியம் பண்ண வேண்டும். இன்னும் 100,000 கொடுத்து, ஒரு பாத்திரத்துக்கு 100,000, 100,000 100 × 1000 மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கிறது, அவ்வளோ பாத்திரம், 1க்கு 100, 100,000 அப்படின்னு இந்த 100 × 100,000 அப்படி நிறைய வெண்ணையும் மக்கார வடிசிலையும் கொடுத்து பின்னுமாலும் செய்வேன். இன்னும் என்ன பண்ண வேண்டும் தான், உமக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். சர்வகாலத்திலேயும் சர்வவிதமான காலத்திலேயும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலேயும் சர்வவிதமான கைங்கரியங்களையும் செய்யப்பெறுவேனாக வேண்டும், அவ்வளவுதானே தவிர ஸ்வயம் பிரயோஜனமாக மறுபடியும் மறுபடியும் கைங்கரியம் பண்ணுவோமே என்று உம்மிடத்தே நாம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை என்று ஆண்டாள் அழகருக்கு அப்படி கைங்கரியம் செய்ய வேண்டும்னு ஆசைப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அதனால தான் பார்த்தார் பிற்பாடு அவதரித்த சுவாமி பெருமான் அவர் திருமாலிருஞ்சோலமலை அழகரை சேவிப்பதற்காக எழுந்தருளினார், யாத்திரையாக எழுந்தருளினார். தருளி அழகரை சேவித்தார். சேவித்த காலத்தில் அப்பொழுது நினைத்தார், திருமாலிருஞ்சோலமலைக்கு ஆண்டாள் இட்டிருக்கக்கூடிய இந்த பாசுரத்தை நினைத்தார். ஆஹா, ஆண்டாள் எப்படி ஈடுபட்டார் இந்த அழகரிடத்திலே, இதை போல எந்த எம்பெருமானிடத்திலுமே ஈடுபடவில்லை, இதை போல உண்டா. ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் ஆண்டாள் ஆசைப்படுகிறாள். அதுவும் 100 தடா நிறைந்த வெண்ணையும் மக்கார வடிசிலையும் சமர்ப்பிக்க வேண்டும் ஆண்டாள் ஆசைப்பட்டாள்னா என்ன அற்புதம், என்ன கைங்கரியத்திலே ஆர்த்தி இருந்திருக்க வேண்டும். ஆண்டாளுக்கு பண்ணணும்னு சொன்னாள், பெருமான் வந்து அமுது செய்ய வேண்டும்னு சொன்னாள். ஆனால் எம்பெருமான் அமுது செய்தா போலே ஆண்டாள் பண்ணாள். 100 தடா வெண்ணெய் அக்கார வடிசில்னா அவ்விடத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் பண்ணால் எம்பெருமான் வந்து சாட்டான். இதா போலெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டாள் ஆசைப்பட்டாள், ஆசை அப்படியே இருக்கே, அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டாள் ஆசைப்பட்ட ஆசை அது நிறைவேறாமல் போகக்கூடாது, கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். அவள் குலத்திலே பிறந்திருக்கிறோம், பிரபன்ன குடி, அந்த குடியிலே வந்து பிறந்த நாம் அவருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா. நினைத்தார் சுவாமி பெருமானார். நினைத்தபடியாலே அவர் அவ்விடத்திலே சமர்ப்பித்தார் 100 தடா வெண்ணெய், 100 தடா அக்கார வடிசில், ரெண்டத்தையும் பண்ணி திருமாலிருஞ்சோலமலை அழகருக்கு சமர்ப்பித்தார் சுவாமி எம்பெருமானார். அவ்விடத்தில் அந்த வெண்ணையும் அக்கார வடிசிலை சமர்ப்பித்து விட்டு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூரை மங்களாசாசனம் செய்வதற்காக, ஆண்டாளை சேவிப்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு புறப்பட்டு வந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளே நுழைந்தார். சன்னதிக்குள்ளே கோயிலுக்குள்ளே நுழைந்து ஆண்டாளை சேவிப்பதற்காக உள்ள வந்து நின்றார். நின்றவாறு என்ன ஏற்பட்டது, ஆண்டாள் தன்னுடைய அர்ச்சா சமாதி அதை குலைத்து கொண்டாள். அர்ச்சா சமாதினா என்ன, அர்ச்சா நிலை. அர்ச்சாவதாரத்தில் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கா, யாரிடத்திலையும் வாய் திறந்து பேசுவதில்லை. அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கல்பம் என்ன, நான் யாரோடையும் பேசுவது கிடையாது, பெருமான் யாரு கூடயாவது பேசுறானா, ஒருத்தர் இடத்திலையும் பேசுவது கிடையாது என்கிற சங்கல்பத்தை குலைத்து கொண்டு ஆண்டாள் இவரை அழைத்தார். ஆறும் கோயில் அண்ணரே ஆறும் என்று பெருமானார் உள்ள வரக்கூடிய காலத்திலே அழைத்தாள் ஆண்டாள் தன்னுடைய சோதிவாய் திறந்து, கோயில் அண்ணரே. என்ன அண்ணாவா இருக்கக்கூடியவர், அண்ணா அண்ணாதான் என்ன பண்றேன். பொதுவாக சகோதரி தங்கைக்கு ஏதேனும் ஒரு ஆசை இருந்ததுன்னா அதை யார் நிறைவேற்றி வைக்கிறான், அண்ணா தான் நிறைவேற்றி வைக்கக்கூடியவனா இருக்கிறான். தங்கையுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியவன் அண்ணா. அதே போல ஆண்டாளினுடைய ஆசையை நிறைவேற்றி வைத்தபடியாரே எம்பெருமானார் என்ன ஆனார்னா அண்ணா ஆயிட்டார். ஆண்டாளுக்கே அண்ணாவாக ஆனார். 4000 வருஷம் பின்னாடி பிறந்திருந்தாலும்
ஆண்டாளினுடைய ஆசையை நிறைவேற்றினபடியாலே பெருமானார் அண்ணாவானார். ஆண்டாள் அவளுக்கு தங்கையானாள். அது எதனால் ஆண்டாளை அழைத்தபடியாலே, கோயில் அண்ணரே வாரும் என்று அழைத்தபடியாலே ஆண்டாள் தங்கையானாள் என்று பார்க்கிறோம். அதனால தான் இன்னைக்கு வாழ்த்திருநாமம் என்ன சொல்லுகிறோம், நான் பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னான அழ்வாழிய ஸ்ரீ எம்பெருமானாருக்கு பின்னானாள் பின்பிறந்தவனாக ஆனாள் என்று உடைய வாழ்த்திருநாமமே பார்க்கிறோம். அவ்விடத்திலே சுவாமி எம்பெருமானாருக்கு பகின்னை எதிராஜஸ்யா கோதாயை நித்தியமங்கலம் என்று மங்கள ஸ்லோகம் பார்க்கிறோம். பகின்னை எதிராஜஸ்யா என்று எதிராஜருடைய பகினியாக தங்கையாக பின்பிறந்தவளாக இருக்கக்கூடியவள் ஆண்டாள் என்று, அதுதான் அவளுக்கே பெருமை என்று பார்க்கிறோம். அப்படி எம்பெருமானாரை அழைத்தாள்னா அழகர் இடத்துல எவ்வளவு ஈடுபாடு. இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னா, அழகர் இடத்துல எவ்வளவு பிரீத்தி. ஆனால் அந்த அழகர் இடத்திலே ஆசைப்பட்டு சொன்னோம்னா அதை நிறைவேற்றி வைத்தாரே எம்பெருமானார் என்கிறபடியாலே அந்த பிரீத்தியானது எம்பெருமானார் இடத்திலே ஏறிப்பாய்ந்தது என்று பார்க்கிறோம். கோயில் அண்ணரே என்று அழைத்தாள் ஆண்டாள் என்று பார்க்கிறோம். அப்படி அழகரிடத்திலே ஈடுபட்டால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய அழகு என்பதிலே சந்தேகம் கிடையாது. சந்தொடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்திலியும் சிலம்பாருடைய மாலிரும் சோழனின்ன சுந்தரனை சுனும்பார் குழல் கோத தொகுத்துரைத்தா செந்தமிழ் பத்தும் வல்லார் திருமாலடி சேர்வர்களே. அற்புதமா பாசுரம் பாடுகிறாள். கடைசி பாசுரம் 10ஆம் பாசுரத்திலே சந்தொடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருது அற்புதமாக வருகிறது. விடத்திலே நூப்புரகங்கைன்னு எம்பெருமான் விடத்திலே வராகனாக இருந்த காலத்திலே ராகனாக அவ்விடத்திலே எம்பெருமான் லோகத்தை எல்லாம் அளந்த காலத்திலே, திருவிக்கிரமனாக லோகத்தை எல்லாம் அளந்த காலத்திலே அவனுடைய சதங்கை கொலுசு, அந்த கொலுசிலிருந்து ஒரு துளி நீர், அந்த நீரானது தெளித்தது, சதங்கையிலிருந்து தெளித்தது. அந்த தீர்த்தம் அது இவ்விடத்திலே தெளித்து அது ஓடுகிறது. தீர்த்தம் தான் நூப்புரம். நூப்புரம்னா கொலுசுன்னு சதங்கைன்னு அர்த்தம். இந்த சதங்கையிலிருந்து தெளித்த தீர்த்தம் அதுதான் நூப்புரகங்கைன்னு. இதுதான் சிலம்பு. சிலம்புனா சதங்கை கொலுசு, அந்த சிலம்பிலிருந்து வந்த தீர்த்தமாகையாலே சிலம்பாறு என்று பேர். இதுவும் கங்கைக்கு சமமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நூப்புரகங்கை அது இவ்விடத்திலே ஓடுகிறது. அப்படிப்பட்ட வந்திலியும் சிலம்பாருடை என்று ஆச்சரியமாக சொந்தோடு காரையிலும் சுமந்து நிறைய வஸ்துக்களை எல்லாம் சுமந்து கொண்டு தடங்கள் பொழுது பெரிய யானையானது அப்படி 2 பக்கம் அப்படி முட்டிக்கொண்டு வருகிற போல இந்த நதியானது ஓடி வருகிறது. அப்படிப்பட்ட தீர்த்தத்துக்கு நடுவிலே திருமாலிரும் சோழமலையிலே வந்திலியும் சிலம்பாருடை மாலிரும் சோழன் என்ன சுந்தர், மாலிரும் சோழன் என்ன சுந்தரன்னு பேர் சூட்டினார். அழகர்னா அதை போல உண்டு. அழகர்னாலே எல்லாரும் எந்த ஊர் அழகர்னு யாராவது கேட்குறாங்க. அழகர்னா அவர் ஒருத்தர் தான் அழகர். என்ன அழகு, என்ன அழகு. அப்படிப்பட்ட அழகர், அந்த அழகரை பாட வேண்டும் தான். யார் பாடணும்னா ஆண்டாள் பாடணும். சுரும்பார் குழற்கோத தொகுத்துரைத்த இவளைப் போல இன்னொருத்த அழகி கிடையாது. அதைப்போல அழகு, ஆண்டாளைப் போல அழகு யாருக்காவது உண்டோ? தன்னை பற்றி தானே தெரிவித்துக் கொள்கிறார். சுரும்பார் குழற்கோதை என்று அற்புதமான குழலோடைய கூடின, அழகோடைய கூடின கோதை என்று அந்த அழகரை பாட வேண்டும் என்றால் ஆண்டாள் பாட வேண்டும். அப்படிப்பட்ட பொருத்தம் திருமாலிரும் சோழமலை அழகருக்கும் ஆண்டாளுக்கும் என்று பார்க்கிறோம். அழகரைப் போலே அழகு கிடையாது. எம்பெருமான்களிலே சேவித்தோம்னா 108 திவதேசத்திலேயும் அழகரைப் போலே அழகு கிடையாது. அதே போலத்தான் ஆண்டாளைப் போலே. ஆண்டாளைப் போலே அழகுண்டா? அத்த யாருக்கும் ஆண்டாளைப் போலே அழகு கிடையாது என்று தெரிவிக்க வேண்டும். அது எம்பெருமான் கோஷ்டியில இருந்தாலும் சரி, அல்லது ஆழ்வார்கள் கோஷ்டியில எடுத்து பார்த்தாலும் சரி, ஆண்டாளைப் போலே அழகு யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட அழகோடைய அல்லவா ஜொலிக்கிறாள். அப்படிப்பட்ட ஆண்டாள், அழகருடைய அழகை பாடுவதற்கு தகுதியான அழகோடைய கூடின ஆண்டாள். அவள் ரொம்ப அழகாக பாடினது. செந்தமிழ் பத்தும் வல்லார் என்று அற்புதமான தொகுத்துரைத்தார். சொற்களையெல்லாம் எடுத்து தொகுத்து தெரிவித்த இந்த பத்தும் வல்லார் திருமாலடி சேர்வர்களே என்று பெருமானின் பிராட்டியமான சேர்த்தியிலே அவனுக்கு கைங்கரியம் செய்ய பெறுவர்கள். எப்படி ஆண்டாள் ஆசைப்பட்டாள், பெருமானுக்கு 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் அதையெல்லாம் சமர்ப்பித்து பின்னும் ஆளும் செய்வன் என்று எப்பொழுதும் சர்வவிதமான கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ அதைப் போலே கைங்கரியத்தை செய்வர்கள் என்று ஆண்டாள் தெரிவித்து தலை கட்டக்கூடிய அற்புதமான பதிகம் இந்த சிந்துர செம்பொடி போல் தொடங்கக்கூடிய படிகமாக. இப்படி கைங்கரியத்தை ஆசைப்பட்டது ஆழ்வார் எப்படி திருமலையில் ஆசைப்பட்டாரோ அதைப் போலே ஆண்டாள் திருமாலிரும் சோழமலையிலே, தென் திருமாலிரும் சோழமலை என்று சமீபத்திலே இருக்கக்கூடிய திருமாலிரும் சோழமலையிலே ஆசைப்பட்டாள். அழகர் விஷயத்திலே ஆசைப்பட்டாள். இதை போல கைங்கரியத்தை திருவேங்கடமுடையான் இடத்துல ஆசைப்பட்டாளா, திருவரங்கராஜன் இடத்துல ஆசைப்பட்டாளா? கிடையாது. 2 பேர் இடத்துலையும் கிடையாது. அதனாலே ஆண்டாளுக்கு யாரிடத்துல காதல் அதிகம்? திருவரங்கராஜனை காட்டிலும் திருவேங்கடமுடையானை காட்டிலும் அழகரிடத்திலே தான் காதல் அதிகம் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது. அது பாசுரத்தை சேவித்தாலே தெரியும். அவகாச தௌர்லபியத்தாலே
முக்கியமான 2 பாசுரங்கள். முதல் பாசுரமும் அடுவிலே 6ஆம் பாசுரம் நாறு நரும்பொழில் என்கிற பாசுரம். இதை போல சில பாசுரங்களை மட்டும் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்த இந்த பதிகமே இருக்க ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பதிகம். ஒவ்வொரு பாசுரமும் அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் அழகரோடே ஈடுபட்டு அழகரோட பதார்த்தங்கள் எல்லாம் அழகரை நினைவூட்ட அவனுடைய ஒவ்வொரு அழகையும் ஆச்சரியமாக அனுபவிக்கிறாள் ஆண்டாள் என்று பார்க்கிறோம். இந்த பதிகத்திலே அப்படி அவனுடைய குணங்களிலேயும் அழகிலேயும் ஈடுபடுகிறாள். திருமாலிரும் சோழமலையிலே நின்ற அழகரிடத்திலே அப்படிப்பட்ட பதிகம் இதற்கு ஈடுகிறையே இல்லை என்று தெரிவிக்க வேண்டும். அப்படி ஆண்டாள் ஈடுபட்டு இந்த அழகரை பாடுகிறாள். அந்த அழகரை எப்படி ஈடுபட்டாள், அழகர் விஷயத்திலே அந்த அழகரை எப்படி பாடி அனுபவித்தாள் இத்தியாதியான விஷயங்களை இவ்விடத்திலே திருமாலிரும் சோழமலை ஆண்டாளும் திருமாலிரும் சோழமலையும் என்கிற தலைப்பிலே இவ்விடத்தில் அனுபவிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றோம். அதுவும் இது ஒரு அற்புதமான ஒரு சுதினத்தை ஒட்டி இந்த உபன்யாச மாலையானது அமைந்திருக்கிறது. சுதினம்தான் ஆண்டாள் எப்படி கைங்கரியம் செய்ய வேண்டும் ஆசைப்பட்டாலும், ஆண்டாள் எப்படி திருமால் அடி சேர்வர்களே அந்த எம்பெருமானுடைய பிராட்டியும் எம்பெருமான சேர்த்தியிலே கைங்கரியம் செய்ய வேண்டும் செய்வர்கள் இந்த பதிகத்தை அறிந்தவர்கள் என்று தெரிவித்தாலும், அதை போலே கைங்கரியம் செய்து போந்த ஒரு அவ்விடத்திலே அந்த கைங்கரியம் செய்து போந்த ஒரு அடியவளாக இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீமதி ஆண்டாள் வெங்கடாச்சலம், அந்த ஆமியினுடைய சதமானோத்சவம் இவ்விடத்திலே 100வது திருநக்ஷத்திரம். கீர்த்திமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிறார். அவர் இருந்த காலத்திலே நிறைய கைங்கரியங்களை செய்து போந்தாள். உடைய ஸ்ரீமடத்துக்கோ அதே போல எம்பெருமானுக்கும் ஆண்டாளுக்கும் அடியார்களுக்கும் நிறைய கைங்கரியங்களை செய்து போந்தாள். அதே போல் அடியனுடைய பாட்டனார் என்ன அவருடைய காலக்ஷேபத்துக்கும் தவறாமல் நிறைய காலக்ஷேபங்களை கேட்பது உபன்யாசங்களை எல்லாம் கேட்டு போந்தாள். அதே போல பல காலக்ஷேபங்களை கேட்ட இருந்த அதிகாரியாக இருந்தாள் என்று சொல்ல வேண்டும். நிறைய விஷயங்களை கேட்டு ஞானியாக இருந்தவள். அப்படிப்பட்டவருடைய 100வது திருநக்ஷத்திர மகோத்சவம், அப்படிப்பட்ட சதமானோத்சவத்திலே அவள் திருநாமமோ ஆண்டாள் என்று இருக்கிறபடியாலே ஆண்டாளினுடைய வைபவத்தையே இவ்விடத்திலே அனுபவிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய அந்த சதமானோத்சவத்தை ஒட்டி இவ்விடத்திலே இந்த ஆண்டாளினுடைய வைபவத்தை அனுபவித்தோம். இவ்விடத்திலே அந்த ஆண்டாளினுடைய வைபவம், அவ்விடத்திலே அந்த ஆண்டாள் ஸ்ரீமதி ஆண்டாள் வெங்கடாச்சலம் அந்த ஆமியினுடைய சதமானோத்சவத்தை ஒட்டி ஆண்டாளினுடைய வைபவத்தை அனுபவிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியம் இவ்விடத்திலே நம் எல்லோருக்கும் கிட்டியிருக்கிறது. ஆண்டாளினுடைய பரம கிருபையாலே அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த எல்லோரும் ஆண்டாளிடத்திலே பக்தியோடையும் எம்பெருமானிடத்திலே பக்தியோடையும் கைங்கரியத்தை எப்படி அவர் செய்து போந்தாலோ அதே போல கைங்கரியத்தை செய்து போற வேண்டும். அவர்கள் ஒரு குறையும் இல்லாமல் இடத்திலே எழுந்தருள் இருக்க வேண்டும், கைங்கரியத்தை மேலும் மேலும் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு மேலே இப்படி உபன்யசிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை பொருளல்லாத என்னையும் பொருளாக்கி இவ்விடத்திலே உபன்யசிக்கும்படி நியமித்த நம்முடைய ஸ்ரீமடத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய சுவாமி, படிப்பட்ட நம்முடைய ஜிஎஸ் சுவாமி அவருடைய திருவடித்தாமர்களுக்கும் அடையனுடைய கிருதஜதைகளை தெரிவித்து அவரும் பல்லாண்டா எழுந்தருள் இருந்து இதே போல் பல உபன்யாசங்களை நடத்தி போற வேண்டும் என்று ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடித்தாமர்களிலே பிரார்த்தித்துக் கொண்டு மேலே அடியோமோடும் நின்னோடும் திருவிண்ணி 1000 பல்லாண்டு என்று எப்பொழுதும் இதேபோல் மடத்தோடே இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீமடத்தோடே இருக்கக்கூடிய சம்பந்தம் அது தடைபட்டு போகாமல் அடியேனோ போல பல உபன்யாசங்களை தெரிவிக்க வேண்டும். அதை நீங்களும் தவறாமல் வந்திருந்து கேட்க வேண்டும் என்று உங்களிடத்திலேயும் பிரார்த்தித்துக் கொண்டு இவ்வளவு காலம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்ததற்கும் சேர்த்து அடியேன் கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். குற்றங்குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரி யமனோநந்தன ஹேதவே அந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமா திரிமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூஜாத்து நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.